அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 724வது நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு பொன்சாய். பொன்சாய் எனப்படும் தட்ட தோட்டம் என்பது ஆகும். இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்கின சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் டாக்டர் ஆர் குமரவேல் அவர்கள். டாக்டர் குமரவேல் அவர்கள் சேலம் மாவட்டத்தை சார்ந்தவர். தற்போது கடையம்பட்டி வட்டாரத்தில் தோட்டக்கலை உதவி இயக்குநராக பணிபுரிந்து வருகிறார். வாருங்கள், அவருடன் நினைவோம், நிகழ்ச்சிக்கு செல்வோம். குமரவேல் சார், பிளீஸ். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த ஆண்டினுடைய இறுதி நிகழ்ச்சி, அதாவது இறுதி நாள் நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்றதுல மிக்க மகிழ்ச்சி. அதுவும் ஜோசாரோட நம்ம இந்த மீட்டிங்ல கலந்துக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். புத்தாண்டு நல்லபடியா, அதாவது இந்த வருஷம் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம் நம்ம ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில். அதே மாதிரி இந்த புத்தாண்டுலையும் நிறைய நிகழ்ச்சிகள், நிறைய நிகழ்வுகள் நல்லபடியா நடக்கணும் அப்படின்ட்டு எல்லா வல்ல இறைவனை கேட்டுக்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். அதாவது பாத்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு எடுத்திருக்கக்கூடிய ஒரு தலைப்பு போன்சாய். போன்சாய் அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா, இது ஒரு ஜாப்பனீஸ் லாங்குவேஜ். அதாவது ஃபர்ஸ்ட் புன்சாய் அப்படின்ட்டு அதனுடைய பேர் இருந்தது. ஆரம்பத்துல இந்த போன்சாயினுடைய தாயகம் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் செடிகளா வளர்க்கப்பட்டது பாத்தீங்கன்னா சைனாவில தான் முதல்ல செடிகளாக வளர்த்தாங்க சார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 2000 வருடங்களுக்கு முன்னாடி தான் அங்க இருந்து போன, அதாவது ஜப்பான்ல இருந்து போன மக்கள் அங்கிருந்து சைனாவில இருந்து கொண்டு அதை போன்சாய் கல்ச்சரா இது பண்ணாங்க. அந்த போன்சாய்ங்கிறத ஒரு ஷேப் கொடுத்து ஒரு நல்லபடியா ஒரு ஆர்ட் அப்படின்ற மாதிரி அதை கொண்டு வந்தது ஜாப்பனீஸ் தான். ஜாப்பனீஸ் அவங்க தான் அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து அவங்க லைஃப் ஸ்டைல், கடவுளுடைய நம்பிக்கை வச்சு அவங்களுடைய கார்டன் எல்லாம், அவங்க சரௌண்டிங் எங்கெங்க இருக்கோ அவங்களுடைய என்விரான்மெண்ட் எல்லா ஏரியாவிலையும் இதனை சார்ந்த அனைத்து இதுவுமே வளர்க்க ஆரம்பிச்சாங்க. அதாவது நம்ம போன்சாய் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா, நேச்சர் இன் மினியேச்சர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இயற்கையில வளரக்கூடிய ஒரு மரத்தை பாத்தீங்கன்னா சின்னதா வளர்க்கிறது. அதாவது 50 வருடம் வயதுடைய ஒரு பெரிய ஒரு 100 அடி உயரம் வளரக்கூடிய ஒரு மரத்தை கூட பாத்தீங்கன்னா அதே 50 வருடத்துல ஒரு 3 அடி உயரத்திலேயே நம்ம கொண்டு வர்றது தான் இந்த போன்சாய் கல்ச்சர். இந்த போன்சாய் கல்ச்சர் பாத்தீங்கன்னா சார், இதுல என்ன இதனால நன்மைகள், எதுக்காக இந்த போன்சாய் நம்ம வளர்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, மெயினா பார்த்தோம்னா நமக்கு எவ்வளவோ நம்ம சம்பாதிக்கிறோம், அங்கங்க வேலை பளுவுல நிறைய வெளியில தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். அப்படி இருந்தா கூட நம்ம வீட்டுக்கு வரும்போது, நம்ம தோட்டத்துக்கு வரும்போது ஒரு சந்தோஷம் இருக்கணும். ஒரு சந்தோஷம் இருந்ததுன்னா அது இன்னும் நம்ம வேலை செய்யக்கூடிய வேகத்தை நல்ல ஒரு உத்வேகமா கொடுக்கும் சார். அதுக்காக அந்த ஒரு மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சி எதுல வருது அப்படின்னா, இந்த செடிகளை பார்க்கும் போதுதான். அதுவும் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு டவுன்ல இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா இடவசதிகள் ரொம்ப பற்றாக்குறையா இருக்கும். அது மாதிரி சமயங்கள்ல பெரிய பெரிய மரங்களை அவங்களால வளர்க்க முடியாது. ஆனா அந்த மரங்களை வளர்க்கறதுக்கான அந்த ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு வேணும். அதனால இந்த போன்சாய் மாதிரியான கல்ச்சர் நம்ம வளர்க்கும் போது அந்த மரங்களை நம்ம வயல்ல எப்படி வளர்க்குறோமோ அதே மாதிரியான சந்தோஷம் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் சார். அதனாலதான் இந்த போன்சாய் கல்ச்சர் அப்படிங்கிறது இந்த அளவுக்கு ஒரு பெரிய லெவல்ல டெவலப் ஆகிட்டு இருக்கு சார். குறிப்பா பாத்தீங்கன்னா இப்போ ஜப்பான்ல மட்டும் இல்லைங்க, எல்லா கண்ட்ரிலையும் இது பிரபலம் அடைஞ்சிருக்கு. ஏன்னா இண்டோர்லயும் வச்சுக்கலாம், தேவையான செடிகள் சப்டிராபிக்கல்ல வளரக்கூடிய செடிகளை கொண்டு போய் நம்ம இண்டோர்ல வச்சுக்கலாம். அதே மாதிரி வெளியில கார்டன்ல வச்சுக்கலாம்.
நம்ம சாமி கும்பிடுற இடத்துல வந்து வெளியில வந்து ஒரு ஓப்பன் ஓப்பனா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து அந்த மரங்களை டெக்கரேட் பண்ணி ஒரு பூஜை செய்யக்கூடிய ஒரு ஏரியாவில் வந்து ஒரு புனிதமான இடத்துலையும் அதை வந்து வச்சு நம்ம வந்து வளர்க்கலாம். இது மாதிரியான பல்வேறு பயன்கள் வந்து வர்றதுனால போன்சாய் வந்து நல்ல மக்களிடையே வந்து நல்ல பிரபலம் அடைஞ்சிருச்சு சார். ரெண்டாவது, இதனுடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா நல்ல வேல்யூ. அதாவது மற்ற மரங்களை காட்டிலும் மற்ற இப்ப கட்ஃபிளார்ஸ் மற்ற இதை காட்டிலும் இது வந்து இதுக்கு வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரொம்ப ஒரு கலை நுணுக்கமா இதை வந்து நம்ம செய்யறதுனால இதனுடைய மதிப்பும் வந்து அதிகமா இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு சின்ன போன்சாய் ஃபைக்கஸ், அதாவது ஆலமர வகையை சார்ந்த செடிகள் வந்து அதிகமா வந்து நம்ம போன்சாயில வந்து வளர்க்குறோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த மரங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 10-15 வருடம் வயதுடைய மரங்கள் இருந்தா கூட அதனுடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25,000 30,000 அது மாதிரி இருக்குங்க. ஈவன் வந்து லேக்ஸ்ல போகக்கூடிய போன்சாயும் வந்து இருக்கு. நம்ம அதனுடைய ஷேப் வந்து எப்படி கொண்டு வர்றோமோ அது மாதிரிதாங்க. அதாவது போன்சாய் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு ஷேப்பா சின்னதா மரங்களை வந்து வெட்டி ஒரு ஷேப்பா வந்து வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க சார். காப்பர் வந்து கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம், காப்பர் அலுமினியம் இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதனுடைய ஷேப் வந்து இன்னும் பர்ஃபெக்ஷனா கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, அந்த போன்சாய்க்கு வந்து தேவையான அந்த ஸ்ட்ரக்சரை கொண்டு வர்றதுக்காக அந்த கம்பிகளை வந்து கட்டி அந்த ஷேப்பை வந்து கொண்டு வந்து நீட்டா வந்து எந்த அளவுக்கு வந்து நமக்கு வேணுமோ அது மாதிரியான ஷேப்ல வந்து கொண்டு வந்துட்டாங்க சார். இதுதான் வந்து அந்த போன்சாயினுடைய வரலாறு. அதாவது இப்போ போன்சாயில வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன வகையான செடிகளை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, ஒண்ணு வந்து நமக்கு மனசுக்கு பிடிச்ச செடிகள். அந்த செடிகள் வந்து நம்ம வளர்க்கக்கூடிய செடிகளா இருக்கணும். உதாரணத்துக்கு வந்து அதனுடைய இலைகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கக்கூடாதுங்க. அதாவது இந்த அத்தி மரம் மாதிரியான இருக்கக்கூடிய பெரிய பெரிய இலைகளா இருந்ததுன்னா அதை போன்சாய் ஷேப்புக்கு வந்து நம்ம கொண்டு வர்றது வந்து கொஞ்சம் சிரமமான காரியம். அதே மாதிரி அந்த நம்ம ஆலமர வகைகள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபைக்கஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆலமர வகைகள் வந்து பாத்தீங்கன்னா ஆலமரம், அரச மரம் இது மாதிரியான வகைகள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியா வந்து போன்சாய் வந்து செய்யலாம். அதே மாதிரி அந்த பூச்செடிகள்ல வந்து பாத்தீங்கன்னா புகைநொடியா, இது மாதிரி அடினியம் செடிகள், இது மாதிரியான அதாவது ஃபைக்கஸ்ல நிறைய ரகங்கள் வந்து இருக்கு. ஃபைக்கஸ் பெஞ்சமினா, அதே மைக்ரோஃப்ளோரா, ரெட்டுசா, இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 17-18 வகையான ஃபைக்கஸ் ஆலமர வகைகள் வந்து இருக்குதுங்க. அந்த அத்தனை வகைகளையும் நம்ம இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த காகித பூன்னு சொல்லுவோம் இல்லையா, புகைநூலியா, அதை வந்து பயன்படுத்தலாம். பாட்டில் பிரஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த மரங்கள், ஆலிவ் மரங்கள், நம்ம கேஷ்யூ, செஸ்னட், இது மாதிரி. அதே மாதிரி நம்ம கண்ட்ரில வரக்கூடிய எல்லா வகை மர வகைகள், பெரும்பாலான சின்ன சின்னதா இலைகள் கொண்ட மர வகைகள் வந்து நம்ம வந்து வளர்க்கலாம். நிழல் தரத்துக்கு வந்து பயன்படுத்துவோம். அதே மாதிரி இப்போ புளிய மரம், புங்க மரம், வேப்ப மரம், மகாகனி, இது மாதிரியான பல்வேறு வகையான மரங்களையும் இப்போ மேங்கோ மேங்கோ ட்ரீஸ் கூட அதை வந்து போன்சாய் ஷேப்ல வந்து இலைகள் வந்து சின்னதா இருக்கக்கூடிய மேங்கோ ட்ரீஸை வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம். மாதுளை வகைகளை வந்து பயன்படுத்தலாம். அதே மாதிரி எலுமிச்சை வகைகளை வந்து பயன்படுத்தலாம். பெரும்பாலும் அதே மாதிரி சப்டிராபிக்கல்ல விளையக்கூடிய சப்டிராபிக்கல் டெம்பரேட்ல வந்து விளையக்கூடிய ஆப்பிள், பியர், பீச், பிளம், இது மாதிரியான செர்ரிஸ், இது மாதிரி பெர்ரிஸ், செர்ரிஸ், இது மாதிரியான வகைகளையும் நம்ம வந்து போன்சாய்க்கு வந்து பயன்படுத்தலாம். அதாவது பெரும்பாலான செடி வகைகள், பூச்செடி வகைகள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டெம் வந்து கொஞ்சம் ஹார்டி ஸ்டெம்மா இருக்கக்கூடியது. புகைநூலியா மாதிரி கொஞ்சம் ஹார்டி ஸ்டெம்மா இருக்கக்கூடிய பூச்செடி ரகங்கள் வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம். இது மாதிரி முதல்ல வந்து நம்மளுடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம தேர்ந்தெடுத்து அந்த செடிகள் வந்து நம்ம ஏரியாவுக்கு வருமா அப்படிங்கிறத பார்த்து
நம்ம அந்த செடி வகைகளை வந்து தேர்ந்தெடுக்கணும் சார். அதே மாதிரி அந்த செடிகள் வந்து வளர்க்கும் போது அந்த கண்டெய்னர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதாவது கண்டெய்னர்ஸ் அப்படின்னும் போது இது எப்படி இருக்கணும்னா, அந்த செடியினுடைய உயரம் வந்து எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கண்டெய்னர்ஸ் வந்து இருக்கக்கூடியதா இருக்கணும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1.5 to 2 மடங்கு. இப்போ கண்டெய்னருடைய அளவு வந்து 3/4 அடி இருக்கு அப்படின்னா நமக்கு ஒரு 1.5 அடி உயரத்துல வந்து அந்த போன்சாய் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணலாம். அது மாதிரியான உயரம் வந்து இருக்கக்கூடிய அளவுக்கு நம்ம அந்த கண்டெய்னர்ஸ் வந்து சூஸ் பண்ணணும். இது வந்து இந்த கண்டெய்னர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய யூசேஜுக்கு தகுந்த மாதிரி, எக்கனாமிக் வேல்யூக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கண்டெய்னரை வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஒரு சில இடங்கள்ல வந்து மட்பாட்லயே வந்து கண்டெய்னர்ஸ் வந்து இருக்கு, அதை வந்து பயன்படுத்தலாம். போரோசில்ல இருக்கு, அதை வந்து பயன்படுத்தலாம். இது மாதிரி பிளாஸ்டிக்ல பாலிஎத்திலீன் பிளாஸ்டிக்ல வந்து இருக்கு, அது மாதிரி இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். இது மாதிரி பல்வேறு வகையான பார்ட்ஸ் வந்து இருக்கு. நமக்கு என்ன ஷேப் வேணுமோ, அதாவது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ரவுண்டா இருக்கக்கூடிய கண்டெய்னர்ல வந்து பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம செடிகளை வந்து நடவு செய்யறது வந்து நடுவுல சென்டர்ல வர்ற மாதிரி நம்ம நடவு செய்வோம். அதே மாதிரி ஸ்கொயரா இருக்கிறது, ரெக்டாங்கிளா இருக்கிறது, இது மாதிரி இருக்கிற ஷேப்பை வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த எட்ஜில வந்து என்ன ஷேப் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த எட்ஜில வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து பிளான்டிங் வந்து பண்ணலாம் சார். இது மாதிரி கண்டெய்னரை வந்து அந்த செடிகளினுடைய உயரத்துக்கு தகுந்த மாதிரி கண்டெய்னர்ஸை வந்து நம்ம செலக்ட் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் சார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது ப்ராபகேஷன் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செடி வகைகளும் ஒவ்வொரு மாதிரியான ப்ராபகேஷன் இனவிருத்தி வந்து செய்வோம். அது மாதிரி எந்த வகை வந்து வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இனவிருத்தி விதைகள் மூலமாக அப்படின்னா நம்ம வந்து விதைகள் மூலமாக போட்டு நம்ம வந்து கொண்டு வரலாம். இல்ல வந்து ஒட்டு செடிகளை வந்து கிராஃப்டட் பிளான்ஸ் அப்படின்னா நம்ம கிராஃப்டிங் செஞ்சு வேர் செடிகளை வந்து வளர்த்து அதை கட் பண்ணி அந்த திக்னஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம சயானை வந்து எடுத்து என்ன சயான் வேணுமோ, உதாரணத்துக்கு ஃபைக்கஸ் அப்படின்னா அந்த ஃபைக்கஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய சயானை வந்து, அதாவது தாய் குச்சிகளை வந்து கலெக்ட் பண்ணி நம்ம எத்தனை கிளைகள் வேணுமோ அத்தனை கிளைகள் வர்ற மாதிரி நம்ம வந்து கிராஃப்டிங் வந்து பண்ணி சைடு கிராஃப்டிங், கிளிஃப்ட் கிராஃப்டிங், இது மாதிரி கிராஃப்டிங் வந்து பண்ணி நம்ம வந்து பயன்படுத்தலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பட்டட் பிளான்ஸ் ஒரு சில இது இப்போ எலுமிச்சை வகைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பட்டிங் மூலமாக, அதாவது மொட்டு கட்டுதல் மூலமாக நம்ம வந்து இனவிருத்தி செய்வோம். அது மாதிரியான செடிகளை வந்து மொட்டு கட்டுதல் மூலமாக நம்ம வந்து தயார்படுத்தலாம். இது மாதிரி நமக்கு என்ன ஒரு சில செடிகள் வந்து பாத்தீங்கன்னா கட்டிங்ஸ் மூலமா வந்து ப்ராபகேஷன் பண்ணுவோம். அந்த வகையான செடிகள் வந்து நம்ம கட்டிங்ஸ் மூலமாக நம்ம பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இந்த செடி வந்து பாத்தீங்கன்னா ஃபைக்கஸ் வகையை சார்ந்த செடி. கிட்டத்தட்ட இது வந்து 6-7 வருட வயதுடைய போன்சாய். இது சூட்டபிளான கண்டெய்னர் வந்து இது பண்ணிட்டு இருக்கேன். அந்த கண்டெய்னருக்கு இப்போ வந்து இதை வந்து ஷிஃப்ட் பண்ணணும். இது மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா இந்த செடி வந்து பாத்தீங்கன்னா விதை மூலமாக வந்த செடி. இந்த ஃபைக்கஸ் வந்து விதைகள் மூலமாக செடி வந்து அந்த செடியை கொண்டு வந்து நடவு பண்ணி அதை வந்து நம்ம பண்ணதுங்க. பர்ஃபெக்ட் ஷேப்ல வந்து இது அந்தந்த டைமுக்கு வந்து நம்ம கரெக்டா ப்ரூனிங் பண்ணி முதற்கட்டு வந்து இவ்வளவு ஹைட்ல வந்து இங்க கொடுத்து அதுல இருந்து பிரான்சஸ் வந்து கொண்டு வந்து இந்த இடத்துல பிரான்சஸ் இல்லாம அதை வந்து கொண்டு வந்து கரெக்டா சீரா கொண்டு வந்து நல்ல காற்றோட்டம், நல்ல வெளிச்சம் இருக்கிற மாதிரி ஷேப் வந்து கொண்டு வந்து இந்த அளவுக்கு வந்து நம்ம கொண்டு வந்துருக்கோம். கிட்டத்தட்ட 7 வருட வயதுடைய செடி. இது வந்து பர்ஃபெக்ட் ஷேப்ல வந்து இப்போ வந்து டெவலப் ஆயிருக்கு. இதை வந்து இப்போ நம்ம கண்டெய்னர் வந்து மாத்தணும்னா நமக்கு வந்து இது வந்து நல்ல வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு போன்சாய் வந்து மாறிடும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சப்ஸ்ட்ரேட், அதாவது இதுக்கு போடக்கூடிய மீடியா. ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்பத்துல நம்ம அந்த கண்டெய்னர் போன்சாய் கண்டெய்னருக்கு கொண்டு வர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம வந்து நார்மலா வந்து நர்சரியில வந்து நம்ம டெவலப் பண்ணுவோம். நர்சரியில வந்து டெவலப் பண்ணும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நர்சரி மீடியா வந்து என்ன போடுவோமோ அதை போட்டு வளர்த்து அதுக்கப்புறம் ஒரு பர்ஃபெக்ட் ஷேப் கிடைச்சதுக்கு அப்புறம், ஒரு சைஸ் கிடைச்சதுக்கு அப்புறம், நம்ம மெஷரபிள் சைஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் அதை எடுத்து நம்ம போன்சாய் கண்டெய்னருக்கு மாத்துறோம். அப்போ போன்சாய் கண்டெய்னருக்கு மாற்றும் போதுதான் நமக்கு வந்து இது மாதிரியான மிக்சர் வந்து வேணும், சப்ஸ்ட்ரேட் வந்து கண்டிப்பா வேணும்.
இந்த சப்ஸ்ட்ரேட் வந்து பாத்தீங்கன்னா எல்லா சத்துக்களும் இருக்கிற மாதிரி இருக்கணும். அது ஹோல்டிங் கண்டிஷன் இருக்கிற மாதிரி இருக்கணும். அதிகமான மாய்ஸ்சரையும் எடுத்துக்க கூடாது. அதே மாதிரி வேற அதிகமான ஃபங்கஸ் டெவலப்மெண்ட், பாக்டீரியா டெவலப்மெண்ட் அது மாதிரி பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தாத மாதிரியான சப்ஸ்ட்ரேட் வந்து நமக்கு இருக்கணும் சார். அப்படி பார்க்கும்போது பியூமிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, பியூமிக்ஸ் அப்படின்ட்டு இந்த இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த நுரை இதுல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன ஃபியூம் அது பியூமிக்ஸ் அப்படிங்கிறத இது இது தனியா வந்து மார்க்கெட்ல வந்து கிடைக்குதுங்க சார். இது வந்து நர்சரிகள்ல மார்க்கெட்ல இதுல எல்லாம் கிடைக்குதுங்க சார். அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா சார் மினரல்ஸ் வந்து நமக்கு நிறைய இருக்கு இதுல. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நல்ல வேர் வளர்ச்சி தூண்டி நல்ல ஈஸியா வந்து இதுல வந்து வேர்கள் வந்து வளரக்கூடிய தன்மை இருக்கிறதுனால இந்த பியூமிஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இந்த பைன் ட்ரீ மரத்தினுடைய அந்த பார்க் அதனுடைய பட்டைகள் வந்து பீஸ் பீஸா எடுத்து அந்த ஒரு சப்ஸ்ட்ரேட் வந்து வச்சிருப்பாங்க. அதை வந்து நம்ம வந்து பயன்படுத்துறோம். அது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம கொடுக்கக்கூடிய சத்துக்களை வந்து இது நல்லா அப்சர்வ் பண்ணி வச்சுக்கணும் சார். அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிட்டு இது வந்து மெதுவா வந்து ரிலீஸ் பண்ணும், ஸ்லோவா வந்து ரிலீஸ் பண்ணும், மரத்துக்கு வந்து கொடுக்கும். எப்ப தேவையோ அந்த சமயங்கள்ல மரங்கள் வந்து சத்துக்களை வந்து இதுல இருந்து வந்து எடுத்துக்கும். அதனால இந்த பைன் பார்க் வந்து அதனுடைய பீஸ் சின்ன சின்ன பீஸா போட்டு அந்த ஒரு சப்ஸ்ட்ரேட்டும் வந்து விற்பாங்க. அதையும் வந்து நம்ம வாங்கி எடுத்துக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம சுட்ட களிமண் சுட்ட களிமண் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நல்ல சத்துக்கள் வந்து அதை வந்து இருக்கும். ரெண்டாவது வந்து அசிடிக் இன் நேச்சரா வந்து இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா நல்ல நமக்கு தெரியும் கிளே சாயில் அப்படின்னும் போது வாட்டர் கண்டென்ட்டை வந்து நிறைய வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். அதனால இது இந்த சுட்ட களிமண்ணுடைய பீசஸும் வந்து நம்ம வந்து அது கூட மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எரிமலை குழம்புல இருந்து கிடைக்கக்கூடிய நம்ம அந்த கருப்பு கலர்ல இருக்கக்கூடிய லாவா இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ட்ரைனேஜ் இதை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணும் சார். நல்ல தண்ணி வந்து எக்ஸஸா வந்ததுன்னா கூட அந்த ட்ரைனேஜ் மூலமா ஈஸியா வந்து அதை எடுத்து கீழே விடக்கூடிய தன்மை வந்து இதுக்கு இருக்குதுங்க. இது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த வேர்கள் வந்து நல்லா வளரும். இந்த ஓட்டைகள்ல இடைவெளிகள்ல வந்து பாத்தீங்கன்னா வேர்கள் வந்து நன்கு வந்து வளரும். அது மாதிரி ஒரு தன்மை வந்து இருக்கு. இது நாளையும் வந்து நம்ம வந்து வாங்கி மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி இப்போ உதாரணத்துக்கு வந்து நமக்கு அது தண்ணி வந்து அதிகமா வந்து உறிஞ்சி வைக்கக்கூடிய தன்மை வந்து நமக்கு வேணும் அப்படின்னும் போது அந்த சுட்ட கிளே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கண்டென்ட் வந்து சேர்த்திக்கலாம். எல்லாமே 1:1:1:1 அந்த ரேஷியோல வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். அப்படி பண்ணும்போது நமக்கு வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி கொஞ்சம் உதாரணத்துக்கு வந்து பாலைவனம் மாதிரியான ஏரியா கொஞ்சம் ட்ரை கண்டிஷன்ல மாதிரி இருக்கக்கூடிய கண்டிஷன்ல வந்து கொஞ்சம் வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி வந்து நல்லா இருக்கிற மாதிரி அந்த மெட்டீரியலுடைய கண்டென்ட்டை வந்து கொஞ்சம் சேர்த்தி வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் சார். அது மாதிரி வாங்கி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரெடி மிக்ஸாகவும் வந்து மார்க்கெட்ல வந்து அவைலபிளா வந்து இருக்குங்க. அதையும் வந்து நம்ம வாங்கி போன்சாய்க்கு வந்து பயன்படுத்தலாம். போன்சாய் வந்து நம்ம டிரான்ஸ்பிளான்டிங் பண்ணும்போது இதுதான் வந்து நமக்கு முக்கியமான இதுங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நார்மலா வந்து நர்சரி செடிகளை வந்து நம்ம வளர்த்துட்டோம். அந்த நர்சரி பிளான்ட்ஸை வந்து நார்மல் சைஸ் வந்து அட்டைன் பண்ணிடுச்சுங்க. அதை கொண்டு வந்து நம்ம இப்போ போன்சாய் கண்டெய்னர்ல வந்து பிளான்டிங் பண்ணணும். அப்போ போன்சாய் கண்டெய்னர்ல நம்ம பிளான்டிங் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து கண்டிப்பா வந்து டிரைனேஜ் ஹோல் வந்து இருக்கணும் சார். டிரைனேஜ் ஹோல் இருக்கணும். அது பக்கத்துல வந்து இன்னும் 2 ஓட்டைகள் வந்து பாத்தீங்கன்னா கம்பிகள் கட்டுறதுக்காக இன்னும் 2 ஓட்டைகள் வந்து இருக்கிறது வந்து நல்லது. மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 2, 4, 6 ஓட்டைகள் 6ல இருந்து 8 வரைக்குமே வந்து ஓட்டைகள் இருக்கிறது வந்து நல்லது. அது வந்து பாத்தீங்கன்னா அதுல சின்னதா வயர் மெஷ் வந்து வச்சு நம்ம கம்பிகள் மூலமா அதை வச்சு அடைச்சிடணும் சார். எதுக்காக வந்து கம்பிகள் மூலமா அடைச்சிடணும் அப்படின்னும் போது நமக்கு வந்து அந்த ஹோல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம போடக்கூடிய சப்ஸ்ட்ரேட் வந்து அதை அடைச்சிக்கிட்டு அதை வந்து டேமேஜ் பண்ணும். தண்ணி வந்து சரியா போகாது, ஃபில்டர் ஆகிட்டு கீழே வந்து போகாதுங்க, ட்ரைனேஜ் வழியா போகாது. அது மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இல்லாம ரெண்டாவது போடக்கூடிய சப்ஸ்ட்ரேட் வந்து கீழே வேஸ்டா வந்து போகக்கூடாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த வயர் மெஷ்ஷை வச்சு நம்ம வந்து அது மாதிரி கட்டி
கீழே வந்து ட்ரைனேஜ் ஹோல்ஸை வந்து அது மாதிரி கவர் பண்ணிக்கணும் சார். இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம கீழே போடக்கூடிய மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்ட்ரேட் வந்து மிக்ஸ் பண்ணி அந்த சப்ஸ்ட்ரேட்டை வந்து நம்ம கீழே வந்து பரப்பி விட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு இன்ச்சு, இப்போ உதாரணத்துக்கு 4 இன்ச்சு பாட்டா இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1 இன்ச்சுக்கு வந்து சப்ஸ்ட்ரேட்டை வந்து ஃபுல்லா பரப்பி விட்டுட்டு, அதுக்கு மேல நம்ம பிளான்ட்ஸை வந்து அதுக்கு மேல வச்சு, அதுக்கு மேல வந்து திரும்பவும் வந்து அதனை சுற்றி உள்ள பகுதிகளில் அந்த சப்ஸ்ட்ரேட்டை வந்து போட்டு, அதனுடைய இடைவெளிகள், அந்த வேர்களுக்கு இடைவெளியில எல்லாமே சப்ஸ்ட்ரேட் வந்து உள்ள போற மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி நீட்டா வந்து விடணும் சார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு அந்த வயர் வச்சு கட்டுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சின்னதா இருக்கக்கூடிய அந்த ஷாலோ கண்டெய்னரா இருந்தது அப்படின்னா, நம்ம அந்த ஏதாவது கீழே விழும்போதோ இல்ல சாயும் போதோ இல்ல காற்றுனாலேயோ இல்ல ஓப்பன் ஸ்பேஸ்ல இருக்கும்போது வந்து அதிகமா வந்து காத்தடிக்குது, மழை அடிக்குது, அது மாதிரியான கண்டிஷன்லயோ அது வந்து போன்சாய் வந்து கீழே விழுந்து உடையக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கு. அந்த செடிகள் வந்து கீழே விழும்போது ஆட்டோமேட்டிக்கா அது கண்டெய்னர்ல இருந்து வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கு. அதனால என்ன பண்ணணும், இந்த வயர் மெஷின் பக்கத்திலேயே இன்னும் 2 கம்பிகள் வந்து நம்ம கொடுத்து, அந்த மேல வைக்கக்கூடிய செடிகளுடைய வேரோட அந்த கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய வேரோட சேர்த்து அதை வந்து மடக்கி விட்டுட்டோம் அப்படின் போது அந்த ரூட்ஸ் வந்து அப்படியே ஹோல்ட் ஆகிக்கும், கீழே வந்து விழுவாது. அது மாதிரி நம்ம வந்து பண்ணிட்டு அந்த சப்ஸ்ட்ரேட்டை வந்து கம்ப்ளீட்டா வந்து நம்ம எல்லா பக்கமும் வந்து சேர்த்து ஃபில் பண்ணி வைக்கணும் சார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா போன்சாய் வந்து பாத்தீங்கன்னா சார், நம்ம தண்ணி கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியமானது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸஸான வாட்டர் வந்து நம்ம கொடுக்க தேவையில்லை. அது தண்ணி வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்கக்கூடிய அந்த மண்ணு சப்ஸ்ட்ரேட் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா வந்து ட்ரை ஆகும் போது நம்ம வந்து கொடுத்தாலே போதும். அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்து அப்படியே ஃபோர்ஸா வந்து அதை தண்ணி வந்து அடிக்கிறதோ ஊத்துறது, ரொம்ப ஹெவியா வந்து ஊத்துறதோ அது மாதிரி இருக்கக்கூடாது. ஜென்ட்லா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான நம்ம ஸ்ப்ரேயர் மாதிரி இருக்கக்கூடிய அந்த இதை வச்சு நாசில வச்சு நம்ம லைட்டா ஜென்ட்லா மெதுவா வந்து அதை அப்சர்வ் பண்ணி வர்ற அளவுக்கு வந்து விடணும் சார். ஒன்ஸ் வந்து அந்த டிரைனேஜ் வழியா அதை தண்ணி டிராப்லெட் வந்து வர ஆரம்பிக்குதுன்னா நம்ம வந்து அதை நிறுத்திடணும். அதை எக்ஸஸ் மாய்ச்சர் வந்து கொடுக்க கூடாது. மாய்ச்சர் இருந்ததுன்னா, ஈரப்பதம் இருந்ததுன்னா நம்ம வந்து எந்த விதமான தண்ணி வந்து கொடுக்க தேவையில்லைங்க. எப்ப தேவையோ அப்ப வந்து கரெக்டா கொடுத்தா போதுங்க சார் தண்ணி. இதுதான் இதுங்க சார். மென்யூரிங் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ நம்ம சப்ஸ்ட்ரேட் கொடுக்குறோம். சப்ஸ்ட்ரேட் கூட அப்பப்போ எப்ப தேவையோ அப்போ வந்து மென்யூர்ஸ் வந்து கொடுக்கலாம். இப்போ வந்து இன்டோர் செடிகள் வந்து பெரும்பாலும் நம்ம சொல்லியிருக்கோம், சப்டிராபிக்கல்ல விளையக்கூடிய பெரும்பாலான செடிகள் வந்து இன்டோர்ல வச்சு வளர்க்கலாம். ஈவன் டிராபிக்கல்ல வளரக்கூடிய செடிகள் வைக்கலாம். இருந்தாலும் அதுக்கு வந்து சன்லைட் வேணும். தேவையான போது வாரத்துக்கு 1 வாட்டியோ 2 வாட்டியோ அதை வந்து சன்லைட்ல வந்து வெளியே எடுத்து வச்சு கொஞ்சம் அந்த பால்கனி மாதிரி இருக்கக்கூடிய ஏரியாவில், கொஞ்சம் வென்டிலேஷன் நல்லா இருக்கக்கூடிய ஏரியாவில் டிராபிக்கல் பிளான்ட்ஸை வந்து நம்ம வச்சு வளர்க்கலாம். சப்டிராபிக்கல் பிளான்ட்ஸை இண்டோர்ல வச்சு நம்ம வந்து வளர்க்கலாம். அதே மாதிரி சக்குலண்ட் டைப்பா இருக்கக்கூடிய செடிகள் வந்து இண்டோர்ல வச்சு வளர்க்கலாம் சார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மென்யூரிங் வந்து பாத்தீங்கன்னா இண்டோர்ல இருக்கக்கூடிய செடிகளுக்கு வந்து வருடம் முழுக்க கொடுக்கலாம். அதான் 3 மாச இடைவெளிக்கு ஒரு முறை கேப்ல வந்து நம்ம மென்யூர்ஸ் வந்து கொடுக்கலாம். ஆர்கானிக் மென்யூரா வந்து ஆர்கானிக் மென்யூர்லயே பாத்தீங்கன்னா நம்ம தேவையான பேரூட்ட சத்துக்கள், நுண்ணூட்ட சத்துக்கள் கலவை எல்லாமே இருக்குங்க. அதாவது என்பிகே அந்த கலவை வந்து இருக்கு. அந்த என்பிகே கலவை வந்து மிக்சிங்க வந்து அதோட வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோ நியூட்ரியன், ஜிங்க், கால்சியம், போரான், மெக்னீசியம், சல்பர், இது மாதிரியான மைக்ரோ நியூட்ரியன்ட்டும் வந்து இருக்கிற மாதிரி அந்த மிக்சர் வந்து ரெடி மிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்லயே வந்து கிடைக்குதுங்க சார். ஈவன் நெட்ல போட்டாலும் நிறைய ஆன்லைன் ஷாப்பிங் வந்து நிறைய இருக்குங்க. போன்சாய்க்காகவே நிறைய ஓப்பனிங்ஸ் வந்து இருக்கு உள்ள. அப்போ வந்து நமக்கு தேவையான மெட்டீரியலை வந்து நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணி நம்ம வந்து வாங்கி இதை வந்து பயன்படுத்தலாம். ஏன்னா இது நல்ல வேல்யூ இருக்கக்கூடிய செடிகள் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மைன்யூட்டா வந்து நம்ம நீட்டா பார்த்து கரெக்டா வந்து கொடுக்கணும் சார். மென்யூரிங் வந்து நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தண்ணி தேவையான போது நம்ம தண்ணி கொடுக்குறோம், மென்யூரிங் வந்து நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வயரிங் அப்படிங்கிறத வந்து இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இதுங்க. இதுல
பாத்தீங்கன்னா வயரிங் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த காப்பர் ஒயர் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா காப்பர் ஒயரும் அலுமினியம் ஒயரும் வந்து நல்ல பயன்பாட்டுல வந்து இருக்குங்க. இது நம்ம கட்டக்கூடிய ஒயர் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து ஒரு 1/3 இருக்கிற மாதிரி. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 3 mm 4 mm அது மாதிரி இருக்கக்கூடிய ஆஹ், செடிகளுடைய கிளைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 mm இருக்கக்கூடிய கம்பிகளை வந்து நம்ம பயன்படுத்தலாம். அதான் 1/3 அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட்ல நம்ம வந்து அதை பயன்படுத்தலாம். அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கீழே சைட்ல பிரியக்கூடிய பிரான்ச்சஸ்ல இருந்து அதை கட்டி கொண்டு வந்து பிரைமரி பிரான்ச்சஸ், அதுல இருந்து நம்ம திரும்பவும் வந்து செகண்டரி பிரான்ச்சஸுக்கு கொண்டு போகும்போது நம்ம செகண்டரி பிரான்ச்சஸினுடைய அளவு திக்னஸ் வந்து கம்மியா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், பிரைமரி பிரான்ச்சஸ்ல இருந்து அதை ஸ்டார்ட் பண்ணி அதை வந்து செகண்டரி பிரான்ச்சஸ்க்கு வந்து அந்த சின்ன அந்த திக்னஸ்க்கு தகுந்த மாதிரி அதை கொண்டு போயிட்டு இந்த மாதிரி செகண்டரி பிரான்ச்சஸ்க்கும் வந்து கொண்டு போய் வந்து நம்ம கட்டலாம் சார். ஒன்ஸ் வந்து அதை கட்டி விட்டுட்டு எதுக்காக வந்து வயரிங் பண்றோம், எதுக்கு பண்ணணும் அப்படின்னா பாத்தீங்கன்னா செடிகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பாத்தீங்கன்னா டப்புன்னு உடையக்கூடிய ஒரு தன்மை டென்ட்ரில்ஸா இருக்கு. உடஞ்சிடும். உடஞ்சிடுச்சுன்னா நம்மளுடைய பர்பஸே வந்து சால்வ் ஆகாது சார், வேஸ்டா போயிடும். அதனால உதாரணத்துக்கு வந்து இப்போ இந்த செடிகள் வந்து நம்ம வந்து வயரிங் பண்ணணும் அப்படின்னா இப்போ இதை வளைக்கும் போது இந்த செடியை வந்து டப்புன்னு இப்படி வளைக்கும் போது உடைஞ்சிடும் சார். ஆனா இதே வந்து இதுக்கு சப்போர்ட்டிங் வயரிங் பண்ணி கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஷேப்புக்கு வேணுங்கும் போது நம்ம இப்படி வளைக்கும் போது பாத்தீங்கன்னா அது வளையும். ஏன்னா உடையாது. ஏன்னா அந்த கம்பியினுடைய ஹோல்டிங்ஸ் வந்து இருக்கிறதுனால உடையாது. சரி, ஒயரிங் கட்டிட்டேன், ஒயரிங் கட்டிட்டு அப்படியே விட்டுறலாமா அப்படின்னா அது மார்க்கிங்ஸ் வந்து வந்துடும் சார். அதனால அதை வந்து அப்படியே வந்து விடக்கூடாது. குறைஞ்சது வந்து செடியினுடைய வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி 1 மாசத்துல இருந்து நம்ம 4 மாசத்துக்கு அதிகபட்சம் 4 மாசத்துக்கு மேல அந்த வயரிங்கை வந்து நம்ம விடக்கூடாது. அந்த ஓரளவுக்கு ஷேப் வந்த உடனே அந்த ஒயரிங்கை வந்து திரும்ப வந்து நம்ம அதை ரிமூவ் பண்ணி அதை வெட்டி ரிமூவ் பண்ணி எடுத்துடணும் சார். இல்லைன்னா மார்க்கிங் வந்து விழுந்துடும். இது பார்த்தீங்கன்னா இந்த செடி பர்ஃபெக்டா வந்து ஷேப் வந்து இருக்கக்கூடிய ஒயரிங் பண்ணி பர்ஃபெக்டா வந்து ஷேப் வந்து வந்திருக்கக்கூடிய ஒரு 5 கேஸ் போன்சாய் பர்ஃபெக்ட் ஷேப்ல இருக்கு பாருங்க. இது மாதிரி நமக்கு அந்த வயரிங் பண்ணும்போது தான் நமக்கு வந்து அது பர்ஃபெக்டான ஷேப் வந்து வரும். இல்லைன்னா மேல ஒரு கிளை போயிட்டு இருக்கும், கீழே ஒரு கிளை போயிட்டு இருக்கும். இது மாதிரி வெவ்வேறு டைப்ல வந்து போயிட்டு இருக்கும். அதை அவாய்ட் பண்றதுக்காக நம்ம இது மாதிரி பர்ஃபெக்ட் ஷேப்ல கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வயரிங் வந்து நம்ம பண்றோம் சார். ரொம்ப இறுக்கி வந்து பண்ணிடக்கூடாதுங்க சார். அதே மாதிரி உதாரணத்துக்கு வந்து நான் இப்ப இந்த கிளைய வந்து இந்த 5 கேஸ் கிளைய வந்து நம்ம ஃபுல்லா இப்படி பெண்ட் பண்ணணும் அப்படின்னும் போது நம்ம கீழே இருக்கக்கூடிய கண்டெய்னர்ல இருந்து இங்க கீழே இருக்கக்கூடிய தரையில இருக்கக்கூடிய அந்த கண்டெய்னர்ல இருந்து இந்த மேல இருக்கக்கூடிய ரொம்ப பெண்ட் பண்ணுவோம் இல்லையா, அப்ப பெண்ட் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி வச்சுங்க, ஸ்பேகனம் மாசு எல்லாம் ஸ்பாஞ்சு அது மாதிரி வந்து வச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹூக் மாதிரி இப்படி மேல மேல போட்டு அதுக்கப்புறம் இழுத்து இப்ப கீழே வந்து நம்ம உதாரணத்துக்கு வந்து கொய்யா பெண்டிங் பண்றோம் இல்லைங்களா சார், அந்த பெண்டிங் டெக்னிக் மாதிரி இதை வந்து வளைச்சு நம்ம வந்து பண்ணணும். அதனால பொறுமையா செய்யக்கூடிய வேலைகள் தான் வந்து இந்த வயரிங் பர்ஃபெக்ட் ஷேப்புக்கு வந்து கொண்டு வரதுக்காக தான் இந்த வயரிங் வந்து நம்ம பயன்படுத்துறோம் சார். அது இன்சுலேட்டடா இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அது மேல வந்து அந்த பாலித்தீன் இன்சுலேட்டட் இருக்கும். அது வந்து கொஞ்சம் சாஃப்டான இது கொடுக்கறதுனால அந்த இம்ப்ரெஷன் வந்து அதுல வந்து விழுகாது. அதனால வந்து அது மாதிரி இருக்கக்கூடிய ஒயர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சார். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சார் நமக்கு வந்து செடிகள் வந்து வளருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு வந்து அதை ரீபாட்டிங் வந்து பண்ணணும். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் நேச்சர் இன் மினியேச்சர் அப்படின்னு சொல்லிட்டோம். அதனால வந்து அதனுடைய நான் சராசரியா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மரங்கள் வந்து எவ்வளவு உயரமா வளருதோ அதுக்கு தகுந்த மாதிரியான வேர் வளர்ச்சி வந்து இருக்கும். உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேப்ப மரம் வந்து 30 அடி மேல வளர்ந்துருக்குது அப்படின்னா அதனுடைய வேர்களும் கண்டிப்பா பூமியில வந்து பாத்தீங்கன்னா 30 அடி வந்து வளருங்க. அதுதான் வந்து நேச்சர். இப்ப மனுஷன் எப்படியோ அது மாதிரி தாங்க. அந்த நம்மளுடைய அந்த இடுப்புக்கு கீழ்ப்பகுதி இருக்கக்கூடியதும் ஒரே ஹைட்டா இருக்கும். மேல இருக்கக்கூடிய நம்ம தலைப்பகுதி வரைக்கும் இருக்கக்கூடிய அளவு வந்து அந்த மூலாதாரத்துல இருந்து பார்க்கும்போது எல்லாமே கீழேயும் வந்து அதே அளவு இருக்கும், மேலேயும் வந்து
அளவு இருக்கும். அதாவது எண்ஜான் உடம்பு அப்படின்னு சொல்லும்போது 4 ஜான் வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்கும், 4 ஜான் வந்து கீழே இருக்கும். அதே மாதிரி மரங்களுக்கும் அதே கான்செப்ட் தான் சார். வேர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய வேர்கள் வந்து இருக்கும். அதனால மேல இருக்கக்கூடிய வளர்ச்சியை வந்து நம்ம கட்டுப்படுத்திடுறோம். ப்ரூனிங் பண்ணி ஒரு ஷேப் கொண்டு வந்து நம்ம பெண்டிங் பண்ணி நம்ம வந்து அந்த ஷேப்பை கொண்டு வந்துடுறோம். அதனுடைய வளர்ச்சியை வந்து நம்ம கட்டுப்படுத்திடுறோம். அதே மாதிரி இந்த வேர்களையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதனுடைய வளர்ச்சியை வந்து கட்டுப்படுத்தணும். அந்த வேர்களுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா நம்ம 2 ல இருந்து 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அதை வந்து வெளியே எடுத்து பர்ஃபெக்டா மெதுவா அதை வந்து ஓரத்துல இருக்கக்கூடிய சப்ஸ்ட்ரேட் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து பொறுமையா எடுத்து நம்ம வந்து ரீபாட்டிங் வந்து பண்ணணும் சார். ரீபாட்டிங் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதுல பெரும்பாலும் இந்த ஆணிவேர் நமக்கு தேவையானது சல்லி வேர்கள் தான் வந்து அதிகமா வந்து நமக்கு தேவை. ஆணிவேர்கள் வந்து இந்த இடத்துல தேவையில்லை. நேரா வளரக்கூடிய ஆணிவேர்கள் தேவையில்லை. அது மாதிரி வரக்கூடிய நேரா வரக்கூடிய வேர்களை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுறோம். அதே மாதிரி சைட்ல எக்ஸஸா வரக்கூடிய வேர்களையும் நம்ம வந்து கட் பண்ணி விட்டுறோம் சார். பூமிக்கு மேல இருக்கக்கூடிய அந்த எக்ஸஸான வேரையும் வந்து நம்ம கட் பண்ணி விட்டுறோம். கட் பண்ணி விட்டுட்டு அது இதுல இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்ட்ரேட் வந்து அதிகமா இருக்கும். அப்படி இருக்கும்போது இது மாதிரியான இந்த சாப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணி இது மாதிரியான ஸ்டிக்கை வந்து நம்ம பயன்படுத்துறோம். ஏன்னா இதுவும் வந்து ஜாப்பனீஸ் கல்ச்சரோட இணைந்த ஒரு ஸ்டிக்ஸ் தான். இது மாதிரி ஸ்டிக்ஸை வந்து நம்ம பயன்படுத்தி அந்த மண்ணை வந்து நம்ம சுரண்டி எடுத்துடணும் சார். கம்ப்ளீட்டா வந்து அந்த மண்ணை வந்து சுரண்டி எடுத்துட்டு அந்த வேர்கள் எக்ஸஸா இருக்கக்கூடிய வேர்களையும் வந்து நம்ம கட் பண்ணி விட்டுட்டு நம்ம ரீபாட்டிங் பண்ணணும். ரீபாட்டிங் பண்ணும்போது அதே மாதிரி தான் சார். இப்போ பழைய மாதிரியே வந்து அந்த ஒயர் மெஷ் வந்து போயிருந்ததுன்னா அந்த ஒயர் மெஷ்ஷை எடுத்துட்டு கட் பண்ணி புதுசா ஒயர் மெஷ்ஷை வச்சு கம்பிகள் வச்சு நம்ம கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து வயரிங் கம்பி வந்து சப்போர்ட்டிங்காக கீழே இருந்து அதையும் வந்து கட்டி விட்டுட்டு நம்ம சப்ஸ்ட்ரேட்டை வந்து ஆட் பண்ணிட்டு ஒரு 1 இன்ச்சு 1.5 இன்ச் அளவுக்கு சப்ஸ்ட்ரேட்டை வந்து ஆட் பண்ணிட்டு அதுக்கு மேல அந்த ட்ரிம் பண்ண செடிகள் வந்து எந்த இடத்துல பொசிஷனிங் பண்ணணுமோ கண்டெய்னருடைய ஷேப்புக்கு தகுந்த மாதிரி வச்சு நம்ம பொசிஷனிங் பண்ணிட்டு அந்த வயரை வச்சு நம்ம டைட் பண்ணி கட்டிட்டு கீழே விழாத மாதிரி கட்டி விட்டுட்டு அந்த சப்ஸ்ட்ரேட்டை வந்து திரும்பவும் வந்து ஆட் பண்ணி புது சப்ஸ்ட்ரேட்டை வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து ரீபாட்டிங் வந்து பண்ணணும் சார். ரீபாட்டிங் அந்த ரூட் ப்ரூனிங் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு இது. இதை வந்து பண்ணும்போது நம்ம சாஃப்டான இது வந்து வச்சுதான் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுவோம். இது மாதிரி இந்த சாப்ஸ்டிக்கை வந்து யூஸ் பண்ணலாம். நம்ம இந்த மண்ணை எடுக்கிறதுக்கு செய்யறதுக்கு இது மாதிரியான இதை வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம். அதே மாதிரி வேர் கட் பண்றதுக்கு வந்து சிக்கேச்சர்ஸ் வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம். ஷார்ப்பா இருக்கக்கூடிய நல்ல சிசர்ஸ் வந்து கெட்டியா இருக்கக்கூடிய சிசர்ஸ் வந்து இந்த சின்னதா இருக்கக்கூடிய அந்த ஃபைப்ரஸ் ரூட்ஸை வந்து கட் பண்றதுக்கு ஷார்ப்பா வந்து பயன்படுத்தலாம். இது மாதிரி பயன்படுத்தி நம்ம வந்து ரீபாட்டிங் வந்து பண்ணலாம். ரீபாட்டிங் பண்ணக்கூடிய சீசன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பெரும்பாலும் வந்து அதாவது இயர்லி ஸ்ப்ரிங், அதாவது ஸ்ப்ரிங்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த மொட்டுக்கள் வந்து புது துளிர்கள் வந்து ஸ்டார்ட் ஆகும். அது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அதாவது லைட்டா அப்படி எமர்ஜ் ஆகிற ஸ்டேஜ்ல நம்ம வந்து ரீபாட்டிங் வந்து பண்ணிட்டோம் அப்படின்னும் போது அது வந்து ரீபாட்டிங் பண்ண உடனே அதனுடைய வளர்ச்சி வந்து ரொம்ப துரிதமா இருக்கும் சார். அது மாதிரியான கண்டிஷன்ல தான் வந்து நம்ம ரீபாட்டிங் வந்து பண்ணணும் சார். அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி பிளான்டிங் பண்ற சீசன் வந்து பாத்தீங்கன்னா ஜூலை ஆகஸ்ட் சீசன் வந்து ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி பிப்ரவரி மார்ச் சீசன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி போன்சாயில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய டைப்ஸ் வந்து இருக்கு. பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன செடிகளை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம தெளிவா வந்து சொன்னோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுல வந்து அந்த செடிகள் எடுத்தாலும் நமக்கு வந்து அது பாக்குறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு லுக்கா இருக்கணும், ஒரு பர்ஃபெக்ட் ஷேப்பா வந்து இருக்கணும் சார். அதனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஷேப்பை கொண்டு வர்றது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். ஜாப்பனீஸ் ஸ்டைல்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டைல் வந்து அவங்க அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நிறைய ஷேப்பை வந்து கொண்டு வந்தாங்க. அந்த ஷேப்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மல் அப்ரைட் ஸ்டைல், அதாவது ஃபார்மல் டைப்புங்க. அப்ரைட் இருக்கும், நேரா வளரும், நடுவுல வந்து
அந்த சென்டர்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்டெம் வந்து இப்படி நேரா இருக்கும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய கிளைகள் வந்து இது மாதிரி கூம்பு வடிவில் வந்து இருக்கும். பர்ஃபெக்டா வந்து இருக்கும். இதுதான் வந்து ஃபார்மல் ஸ்டைல். ஃபார்மல் ஸ்டைல் ஒரே மாதிரி. அதாவது நம்ம வந்து கார்டன் வந்து சொல்றோம் இல்லையா, ஃபார்மல் கார்டன், இன்ஃபார்மல் கார்டன். அது மாதிரி நம்ம வந்து இப்போ ஃப்ரீ ஸ்டைல் கார்டன் சொல்லுவோம். 3 டைப் ஆஃப் கார்டன்ஸ் வந்து நம்ம சொல்லுவோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா இது ஃபார்மல் டைப் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய வேர்பகுதி தண்டு கீழே இருந்து பாத்தீங்கன்னா நேரா இருக்கும். அதே மாதிரி அதனுடைய இலைகள், அதனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி கூம்பு வடிவில் பார்க்கிறதுக்கு ஒரே ஷேப்பா இருக்கும். இத்தனை இந்த பக்கம் எத்தனை கிளைகள் இருக்கோ அதே அளவு இருக்கும், அதே நீளம் அகலம் எல்லாமே வந்து பர்ஃபெக்டா இருக்கும். அதுதான் வந்து நம்ம ஃபார்மல் ஸ்டைல் அப்படின்னு சொல்றோம். பெரும்பாலும் இந்த ஃபார்மல் ஸ்டைலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரவுண்ட் டைப் ஆஃப் கண்டெய்னர்ஸ் வந்து நல்லா சூட்டபிளா இருக்கும். அது பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு லுக் வந்து கிடைக்கும் இந்த ஃபார்மல் ஸ்டைல்ல. இது மாதிரி ஃபார்மல் ஸ்டைல வந்து நம்ம கொண்டு வரலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்ஃபார்மல் ஸ்டைல் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட இது ஃபார்மல் ஸ்டைல் மாதிரி தான் பார்க்கிறதுக்கு இருக்கும். ஆனா அந்த நடுவுல இருக்கக்கூடிய தண்டு வந்து எந்த வடிவுல வந்து போதோ அந்த வடிவுல வந்து அதனுடைய வளர்ச்சி வந்து இருக்கும் சார். அது மாதிரி கொண்டு வரக்கூடிய ஸ்டைல் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபார்மல் அப்ரைட் ஸ்டைல் அப்படின்னு சொல்றோம். அதாவது பாத்தீங்கன்னா அப்படி வளைஞ்சிருக்கும். ஆனா வந்து மேல இருக்கக்கூடிய அந்த கிளைகளுடைய ஷேப்பு இது எல்லாமே வந்து பார்க்கறதுக்கு ஒரு லுக்கா வந்து ஒரு ஃபார்மல் ஸ்டைல் மாதிரியே இருக்கும். ஆனா இன்ஃபார்மல் இருக்கும். அந்த தண்டு வந்து பாத்தீங்கன்னா அது இஷ்டத்துக்கு வந்து சைட்ல போயிட்டு இப்படி வளைஞ்சி ஹைட் வந்து வளர்ந்த மாதிரி அப்படி அது மாதிரியான ஒரு அப்பியரன்ஸ் வந்து இருக்கும். இதுதான் வந்து இன்ஃபார்மல் அண்ட் அப்ரைட் ஸ்டைல் அப்படின்னு. அடுத்து வந்து ப்ரூம் டைப் இப்ப மேல் நோக்கி இருக்கும். உதாரணத்துக்கு வந்து இப்போ நம்ம இந்த ஃபைக்கஸ் சொன்னோம் இல்லையா, இது எல்லாமே நமக்கு ப்ரூம் டைப்ல தான் வரும். இது எல்லாமே நமக்கு ப்ரூம் டைப்ல தான் வரும். உள்ள ஒரு ரவுண்ட் ஷேப்பு அந்த ஒரு அப்பியரன்ஸ் வந்து வர்றதுனால இது வந்து இந்த போன்சாய் டைப் வந்து நமக்கு ப்ரூம் டைப்ல வந்து வரும் சார். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம டேமரண்ட் வளர்க்குறோம், நீம் ட்ரீ வளர்க்குறோம், பொங்கேமியா வளர்க்குறோம். இது மாதிரி வளர்க்கும் போது அது எல்லாமே நமக்கு வந்து ப்ரூம் டைப்ல தான் வரும் சார். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லாண்டிங் ஸ்டைல். அதாவது சாய்வா வந்து இருக்கும். மரங்கள் வந்து சாய்வா இருக்கும். இந்த கண்டெய்னர் வந்து பாத்தீங்கன்னா நீள்வட்டமா இருக்கும். அதனுடைய பாட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பாட்டு வந்து நீள்வட்டமா இருந்ததுன்னா அந்த எட்ஜில் வச்சு நம்ம வந்து அந்த சாய்வா இருக்கும், ஸ்லாண்டிங்கா இருக்கும். இது பார்க்கறதுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டா ஒரு சாஞ்ச மரம் இருக்கிற மாதிரியான ஒரு அப்பியரன்ஸ் வந்து நமக்கு இருக்கும். இது மாதிரி சாய்வா இருக்கும்போது தான் நமக்கு மரங்கள் வந்து கீழே விழுந்துரும், செடிகள் வந்து கீழே விழுந்துரும். அதுக்காக தான் வந்து கீழே வேர்களையும் வந்து அந்த வயரிங் பண்ணும்போது அது வந்து கீழே சாயாம வந்து பர்ஃபெக்ட் ஷேப்ல வந்து இருக்கும் சார். அதுக்காக தான் இந்த இது பண்றாங்க. இது வந்து ஸ்லாண்டிங் ஸ்டைலுங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா விண்ட் ப்ளோன் ஸ்டைல். அதாவது ஒரு மரம் வந்து காத்து அடிச்சதுன்னா அப்படியே சாஞ்சிட்டு ஒரு பக்கமா வந்து இருக்கும் இல்லைங்களா? காத்து அடிக்கும் போது, புயல் அடிக்கும் போது ஒரு மரத்தை வந்து பார்த்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி அந்த மரத்தினுடைய ஷேப் வந்து இருக்கும். அதை தான் வந்து விண்ட் ப்ளோன் ஸ்டைல் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் சார். இது வந்து பார்க்கிறதுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்ஷனா இருக்காதுங்க சார். ஆனா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். பார்க்கிறதுக்கு வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரு காத்து அடிக்கும் போது மரம் அப்படியே சாஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி. இப்ப தென்னை மரம் பார்த்தீங்கன்னா எல்லா மட்டைகளும் ஒரு சைடா வந்துடும். அது மாதிரியான ஒரு அப்பியரன்ஸ் வந்து இந்த விண்ட் ப்ளோன் ஸ்டைல்ல வந்து கிடைக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஒரு கல் கல் வந்து பாத்தீங்கன்னா கல் மேல வேர்கள் வந்து ஒரு பர்ஃபெக்டா வந்து அப்படியே பிடிச்சுக்கிட்டு இருக்கிற பிடிமானம் பிடிப்பு இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்டைல். அந்த வேர்களை வந்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு ரெண்டு ரெண்டு மூணு மரங்கள் வந்து சேர்ந்து அப்படியே ஒரு பிடிப்பா உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் வந்து கொண்டு வர்றது தான் கிளாஸ்படு டு ஸ்டோன் ஸ்டைல் அப்படின்ற இந்த ஒரு ஸ்டைலை வந்து நம்ம பயன்படுத்துறோம். இது பெரும்பாலும் வந்து இந்த ஆலமரங்கள் டைப், அரச மரங்கள் டைப் இது மாதிரி எல்லாமே வந்து இந்த ஷேப்ல வந்து கொண்டு வரலாம். இது மாதிரி போன்சாய் ஸ்டைல்ல வந்து நம்ம நிறைய வகைகள் வந்து நமக்கு இருக்குதுங்க.
அது மட்டும் இல்லைங்க, எல்லா வகையான பல வகை மரங்கள் வந்து இலைகள் வந்து சின்ன சின்னதா இருக்கக்கூடிய பல வகை மரங்களை வந்து நம்ம கண்டிப்பா பயன்படுத்தலாம். பெரும்பாலும் சிட்ரஸ் வகையான மரங்கள் வந்து நல்ல சூட் ஆகும் சார். அதே மாதிரி டெம்பரேட் கிராப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிள், பியர், பிளம், பீச், செர்ரிஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல சூட் ஆகும். ஈவன் நம்ம கண்டிஷன்ல வந்து டிராபிக்கல் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய நமக்கு வரக்கூடிய வெஸ்டின் செர்ரி எல்லாமே கூட ரொம்ப நல்லா கொண்டு வரலாம் சார். நன்றி சார். ஏதாவது சந்தேகம் இருக்கிற மாதிரி கேளுங்க. நன்றி திரு குமரவேல், உங்கள் தகவல்களுக்கு மிக்க நன்றி. இதுவரை பொன்சாய், அதாவது பொன்சாய் எனப்படும் தட்ட தோட்டம் என்பது தொடர்பான தகவல்கள் வழங்க கேட்டோம். வழங்கியவர் டாக்டர் ஆர் குமரவேல் அவர்கள். தற்போது கேள்வி நேரம் ஆரம்பமாகிறது. முதலில் நமது குழுவில் இணைந்துள்ள மூத்த உறுப்பினர் திரு ஹியூபர்ட் அவர்களை பேச அழைக்கிறேன். ஹியூபர்ட் அவர்கள் சென்னையை சார்ந்தவர். சார் ப்ளீஸ். வணக்கம் திரு ஜோ சார். வணக்கம் குமாரவேல் சார். முதலில் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள். நல்ல ஒரு சப்ஜெக்ட் எடுத்துருங்க, அதுவும் புத்தாண்டு நெருங்குற நேரத்துல. சார், என்னுடைய ஒரு கேள்வியில உங்களை வாழ்த்த தான் தோணுது. இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஒரு வித்தியாசமா எடுத்திருக்கிறது ஒரு பெரிய ஒரு நல்லதுதான். அதுவும் ஜோ சார் அதை வந்து என்கரேஜ் பண்ணி கொடுத்துருக்கிறது. சார், ஒரு ஆவரேஜா ஒரு சின்ன செடி, ஒரு ஆர்டினரி ஃபேமிலி, அது என்ன காஸ்ட் ஆகும் சார் மெயின்டைன் எல்லாம் பண்ணி வைக்கிறதுக்கு? நம்பர் 2, என்ன அடுத்த கேள்வி என்னன்னா, இந்த ஃப்ரூட்ஸ் இருக்கு இல்லையா, ஃப்ரூட்ஸ் செரியோ இதுவும், அது வந்து அதே சாதாரண மரத்தில் இருக்கிற டேஸ்ட் தான் இதுக்கு கொடுக்குமா சார்? அவ்வளவுதான். அதாவதுங்க சார், இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய மரத்தை பொறுத்து இருக்கு சார். இப்போ ஃபைக்கஸ் அப்படின்னா நம்ம ஒரு கண்டெய்னர் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 350-400 ரூபாயில வந்து கண்டெய்னர் வந்து நம்ம வாங்கிடலாம் சார். செடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 100-150 ரூபாயில வந்து செடி வந்து இது பண்ணிக்கலாம். ஒரு சில ஃபைக்கஸ் ஸ்பீசிஸ்லாம் பாத்தீங்கன்னா ராக்ல தெரியும் உங்களுக்கு, இந்த கல்லுல வந்து பற்றிட்டு இருக்கோம். அதை வந்து எடுத்து நம்ம ரூட்டை வந்து ப்ரூன் பண்ணி வச்சாலே நம்ம 1 வருஷம் 2 வருஷம் அதனுடைய ஏஜை வந்து அவ்வளவு இருக்கக்கூடிய மரங்கள் செடிகளை கூட நம்ம பறிச்சு வந்து வச்சிடலாம். அது எல்லாமே வந்து நம்ம கலெக்ஷன் நேச்சுரலா வந்து நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லயே கூட கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஈவன் நர்சரியில வந்து வாங்கி வைக்கணும்னா கூட ஹார்ட்லி வந்து ஒரு சின்ன செடியாவே இருந்து வளர்த்தோம்னா நமக்கு 150-200 அந்த ரேஞ்சில தான் சார் வரும். ஒரு 1000-1500ல ஆரம்பத்துல வந்து நம்ம நீட்டா வந்து ஒரு கண்டெய்னர் வச்சு வளர்க்குற அளவுக்கு வந்து நம்மளே வந்து தயார்படுத்தணும்னா நம்ம வந்து கொண்டு வந்துடலாம் சார். அதுக்கு மேல வந்து அதை நுணுக்கங்கள், ஒவ்வொரு நுணுக்கங்கள் வந்து இந்த சப்ஸ்டேட்டை வந்து கரெக்டா ஆட் பண்ணி இது பண்றது, வயரிங் பண்றது, இது மாதிரியான பார்ட் வந்து அதுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட் வேணும் சார். அது நல்ல இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சுன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம செய்ய ஆரம்பிச்சிருவோம் சார். அது ஒரு பெரிய இதா தெரியாதுங்க சார் நமக்கு. ரெண்டாவது வந்து பழங்கள் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பெரும்பாலும் வந்து நம்ம பறிச்சு சாப்பிட்றதுக்காக நம்ம வந்து இது வந்து வளர்க்கறது கிடையாதுங்க சார். இது வந்து ஒரு அழகுக்காக, அந்த ஒரு மாமரம் இருக்கு அப்படின்னா அந்த வெளியில தோட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு அப்பியரன்ஸ் வந்து நேச்சரின் மினியேச்சர்ல வந்து அழகா வந்து அந்த ஷேப்புக்கு வந்து நம்ம கொண்டு வர்றோம்னா அது எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான ஒரு இதுங்க. அதுக்காக தான் கொண்டு வர்றோம். ஆனா பழங்கள் வந்து டேஸ்ட் இருக்கும். ஏன்னா சிட்ரஸ்லாம் வந்து சாப்பிட்ருக்கேன், நல்ல டேஸ்ட் இருக்குங்க. பழங்கள் டேஸ்ட் இருக்கும், அவ்வளோ ஒன்றும் இதாக இருக்காது. அது இண்டோர்ல வச்சு வளர்த்தோம்னா அது அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் இருக்காதுங்க. கொஞ்சம் தண்ணி கலந்த சுவையா வந்து அது இருக்கும். அவுட்டோர்ல வச்சு வளர்க்குறது அந்த டிஎஸ்எஸ் கண்டென்ட் வந்து நல்லா இருக்கும். நார்மல் இது எப்படியோ அப்படிதான் சார். ஆனா பெரும்பாலும் வந்து நம்ம ஆர்னமெண்டல் பர்பஸ்க்கு வளர்க்கறதுனால அதை பறிக்க தோணாது நமக்கு. ரொம்ப நாள் வந்து அதுலயே அழகா இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம வந்து எதிர்பார்ப்போம். இதான் சார். தேங்க்யூ, ரொம்ப நன்றி சார். அடுத்ததாக திருநெல்வேலியிலிருந்து திரு பொன்ராஜ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. பொன்ராஜ் சார், இந்த நிகழ்ச்சி தொடர்பான கருத்துக்களை. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இது வந்து ஒரு கலை தான். இந்த போன்சாய் கல்ச்சர் வந்து ஒரு கலை தான். இட் இஸ் அன் ஆர்ட். அதை வந்து நீங்க ஒரு இதா எடுக்கக்கூடாது, எது லாபத்துக்காக. ஆனா இப்போ சில மரங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன், 15 years 20 years தட் வேல்யூ ரன்ஸ் டு thousands. அந்த மாதிரிலாம் இருக்கு. எல்லாம் அந்த மாதிரி வச்சு அவங்க அது இது கலெக்டர்ஸ் தான். எல்லாருமே போய் நான் போன்சாய் வந்து வச்சிருவேன் வளர்த்துருவாங்கிறதா முடியாது. இட் இஸ் கலை, ஆர்ட் கலெக்டர்ஸ் ஒரு இதுதான் போன்சாய் இது. அதனால அதை வளர்க்கலாம். பட் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் சார் சொன்ன மாதிரி, டாக்டர் குமாரவேல் சொன்ன மாதிரி நல்லா பண்ணால் இட் இஸ் யூ கேன் மேக் இட் ஏ ஹாபி. அந்த மாதிரி தான் கொண்டு வரணும். இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், டெய்லி பார்க்கணும்.
அதுக்கு மினிமம் தண்ணி விடணும். நிறைய இப்போ அத்திமரம், ஆலமரம் எல்லாம் என்னென்ன செடிகளாமோ வளர்க்குறாங்க. அது கொஞ்ச நாள் கழிச்சா பெருசாயிருது. அந்த தண்டு தூர் வந்து பெருசாயிரும். அப்போதான் நமக்கு ரீபாட்டிங் தான் பார்க்கணும். அது இது ரொம்ப நல்லா இருந்தது சார். இது வந்து ஷுட் பி ப்ரொமோட்டட் இன் ஃபிளாட்ஸ். அவங்க பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதை வந்து யூ கேன் டேக் ஏ கிளாஸ் டு சம் அந்த ஃப்ளாட்ல லேடிஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா ப்ராப்ளி தே மேபி டேக்கிங் அப் திஸ் ஆர்ட் ஃபார்ம். ரொம்ப சந்தோஷம் சார். அந்த கம்பி கட்டுறது தான் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக வருது. எதுக்கு கம்பி கட்டணுங்கன்னு நான் ஐ குடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ப்ராப்பர்லி. இங்க ஒரு சின்ன டைவர்ஷன் வந்துருச்சு. கம்பி கட்டுறதுன்னா அதாவது பாத்தீங்கன்னா குரோத் சப்ரஸன்டா, சப்ரஸ் பண்றதுக்கு, குரோத்தை குறைக்கிறதுக்கு என்னுடைய கையில பிரான்ச் இருக்கு இல்லைங்களா? ஆமா. இதை வந்து நான் உதாரணத்துக்கு வந்து இந்த ஸ்டைலுக்கு கொண்டு வரணும் சார். இப்ப இந்த ஷேப்புக்கு கொண்டு வரணும், இந்த ஷேப்புக்கு கொண்டு வரணும் அப்படின்னும் போது இதை வந்து இப்படியே விட்டோம்னா அப்படியே ஓடிடும். இப்படி பாருங்க, அப்புறம் திரும்ப சரி சரி. இதை வந்து எப்படி நீங்க பெண்ட் பண்ணுவீங்க? முடியாது. அதனால நம்ம இப்ப கம்பி வந்து நம்ம இதை அது சரி. அந்த கம்பியை வந்து வளைக்கும் போது அது ட்ரைனிங் தான். அது ஆக்சுவலா ட்ரைனிங் தான் அது இல்லையா, அந்த செடியை வளர்த்து கொண்டு வர்றதுக்கு. பண்றோம் இங்க. அது சுத்தும் போது நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த வெளியில் உள்ள ஸ்கின் அந்த பட்டையெல்லாம் இது பண்ணி இந்த கம்பி சுத்திச்சுன்னா உள்ள ஏதாவது இருந்து போயிருமோ? இது எவ்வளவு நாளைக்கு வைக்கணும்? அது ஒண்ணுமே ஆகாதுங்க சார். அது ரெஜுவனேட் நல்லா வந்துரும். கண்டிப்பா வீட்டுல செய்யலாம் சார். இது வீட்டுல நீட்டா பர்ஃபெக்ட்டா செஞ்சு ஒரு தொழிலா கூட செய்யலாம் சார். சைக்கஸ் ரொம்ப காஸ்ட்லி பிளான்ட் இல்லையா சைக்கஸ்? சில வீடுகளை வச்சா பார்த்தா நான் 10,000 வாங்கினேன், 8,000 வாங்கினேன், 15,000 அப்படி இப்படிம்பாங்கிறாங்க. அது இது அது ஏன் அவ்வளவு அப்படின்னா சைக்கஸ் வந்து ஸ்லோ க்ரோயிங் சார். அதனால ஒரு 1.5 அடி ஹைட்டு அந்த செடியை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 வருஷம் 8 வருஷம் இருக்கும் சார். அதை வந்து பொறுமையா பர்ஃபெக்டா வந்து அதை டேமேஜ் ஆகாம கொண்டு வந்து பார்க்கணும். சைக்கஸ் கரெக்ட். சில வீடுகள்ல வைக்கிறாங்க, சில பங்களா இல்ல கார்டன்ல அந்த மாதிரி எல்லாம் வச்சு மெயின்டைன் பண்றாங்க. லான்ல ஸ்பெசிமென் பிளான்ட்ஸ் வந்து நம்ம. சார் நான் கார்த்திகேயன் ஃப்ரம் திருவாரூர். சார் சொல்லுங்க. வணக்கம். சொல்லுங்க. வணக்கம் சார். எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சார். இப்போ எனக்கு ஒரு டவுட். நான் போன்சாய் லவர், போன்சாய் வளர்க்குறேன். இப்போ எனக்கு என்ன டவுட்னா, நம்ம கிளைமேட் கண்டிஷனுக்கு இப்போ உதாரணத்துக்கு தஞ்சை சுற்று வட்டார பகுதிக்கு எது வந்து ஆப்டா போன்சாய்க்குன்னு உகந்தது இந்த கிளைமேட் கண்டிஷனுக்குலாம் என்னவெல்லாம் இருக்கும்? இப்போ நான் வந்து இப்போ போகன் விழா, ஒரு மேங்கோ, அப்புறம் பைக்கஸ், இப்போ உதாரணத்துக்கு அரச மரம் இருக்கு, ஆலமரம் இருக்கு, பைக்கஸ் ட்ரீ இதெல்லாம் வச்சிருக்கேன். சரிங்க சார். மெச்சூர்டாவே இருக்கு. 17 இயர்ஸ் ஓல்டு, 20 இயர்ஸ் ஓல்டு கூட என்கிட்ட இருக்கு. சூப்பர், அருமை. பட் வந்து இப்போ இதை தாண்டி இப்போ சஸ்டைனபிலிட்டி, அதுக்கு வந்து கிளைமேட்டை தாங்கி எல்லாத்துக்கும் வளர்க்குறதுக்கு வந்து என்னென்னலாம் நீங்க சஜஷன் பண்ணலாம்? உங்க அனுபவங்கள்ல உங்க மாஸ்டர்ஸா இருக்கனால சொல்லுங்களேன். இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். நான் இப்போ பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பெரும்பாலும் நம்ம டிராபிக்கல் கண்டிஷன் அப்படிங்கறதுனால நம்ம டிராபிக்கல் கண்டிஷன் வளரக்கூடிய மத்த இப்போ இந்த பழமரங்கள் கேமரன் இருக்கு இல்லைங்களா, நம்ம வளர்க்கலாம். புளிய மரம் நல்லா அருமையா வருங்க. அதே மாதிரி வேம்பு இருக்கு இல்லைங்களா, இலந்தை வகைகள் வந்து வருங்க. அதே மாதிரி சிட்ரஸ் வகைகள் எல்லாமே வரும் சார். நமக்கு ஆரஞ்சு இருக்கு இல்லைங்களா, அந்த சைனீஸ் சின்னதா சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ஆரஞ்சு வகைகள், எலுமிச்சை வகைகள், இது எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப ஸ்வீட் ஆரஞ்சு வகைகள், இது எல்லாமே நல்லா கொண்டு வரும், நமக்கு அருமையா வரும். அதே மாதிரி மேங்கோ ஆல்ரெடி சொல்றீங்க, நீங்க வளர்த்துட்டு இருக்கீங்க, கொண்டு வரலாம். எல்லாமே நம்ம டிராபிக்கல் கண்டிஷன்ல வரக்கூடிய மரங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம கொண்டு வரலாம். ஈவன் கொய்யா கூட கொண்டு வரலாம். கொய்யாவையும் ஷேப் பண்ணி நீட்டா வந்து இந்த டிராபிக்கல் கண்டிஷன்ல வளரக்கூடிய மரங்கள் எல்லாத்தையுமே நம்ம கொண்டு வந்துடலாம். இப்போ நான் என்கிட்ட ஒரு ஸ்பெஷலா ஒரு போன்சாய் வந்து அடினியம் போன்சாய் என்கிட்ட இருக்குது. ஆக்சுவலி அடினியம் வந்து அப்பியரன்ஸ்லேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு போன்சாய் ஸ்டைல்லே வந்துடும். இருந்தாலும் நான் ஒரு அரௌண்ட் ஒரு 15 to 16 இயர்ஸ் இருக்கும் ஒரு பிளான்ட்டை நான் மெயின்டைன் பண்ணி வளர்க்குறேன். அது ஷேப் நல்லா இருக்கு. பட் இதை வந்து நான் என்னன்னா, இந்த ரூட்டை வந்து நம்மளால கட் பண்ணி எடுத்துக்க முடியுது. அடியனத்தை பொறுத்தவரையும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் அதிகமான இன்டேக் எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணி ரூட்டை நம்ம ரெடியூஸ் பண்ண இப்போ பூ அதிகமாக கிடைக்கணும் எனக்கு அடியனத்துல. அப்பனா இப்போ நம்ம அந்த ஜென்ரலா போன்சாய் பிளான்ட்டுக்கு என்ன மாதிரி ஃபெர்டிலைசர், இப்போ ஆர்கானிக் என்ன ஃபெர்டிலைசர் கொடுக்கணும், இன்ஆர்கானிக் என்ன ஃபெர்டிலைசர் கொடுத்தா ஓரளவு கரெக்டா இருக்கும்?
அதாவது இப்ப பாத்தீங்கன்னா நீங்க மெயினா வந்து நமக்கு பூவை வந்து அதிகமா வந்து நம்ம தூண்டி கொண்டு வரணும் அப்படின்னும் போது நமக்கு வந்து ஃபைப்ரஸ் ரூட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா வர்ற மாதிரி நம்ம இன்டியூஸ் வந்து பண்ணணும் சார். ஆமா சார். ஃபைப்ரஸ் ரூட்ஸ் பண்ணும்போது இந்த மெயின் ரூட்ஸ் எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேருக்கு வந்து கொஞ்சம் ஹியூமிக் ஆசிட் இருக்கு இல்லைங்களா, ஹியூமிக் ஆசிட் ஹியூமிக் வந்து கொடுத்தோம்னா நமக்கு ரூட் டெவலப்மெண்ட் அது நல்லா இருக்கும் சார். அதே மாதிரி இந்த பாஸ்பாட்டிக் ஃபெர்டிலைசர்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் கொடுக்கும்போது அதனுடைய வேர் வளர்ச்சி வந்து நல்லா இருக்கும். அதாவது ஆமாங்க, நீங்க என்பிகேலயே நிறைய இருக்கு, நெட்ல போனீங்கன்னாவே 10:6 இது மாதிரி நிறைய கண்டென்ட் வந்து இருக்குங்க. அந்த கண்டென்ட்டை வந்து அதுல பாஸ்பரஸ் வந்து அதிகமா இருக்கிற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி நம்ம வந்து வைக்கலாம். இப்போ நம்மளதெல்லாம் டெம்பரேட் கண்டிஷன் அப்படிங்கறதுனால வருஷத்துக்கு வந்து ஒரு 3 முறை கொடுத்தா போதுங்க. டிராபிக்கல் கண்டிஷன் இருக்கிறதுனால நம்ம வருஷத்துக்கு வந்து ஒரு 3 முறை நம்ம ஃபெர்டிலைசர் வந்து கொடுத்தா போதும். அதே மாதிரி இப்போ என்பிகே, இப்போ கெமிக்கல் இதுல பாத்தீங்கன்னா என்பிகே ஃபெர்டிலைசர்ஸ் அதோட வந்து மைக்ரோ நியூட்ரியன்ட் வந்து நம்ம கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மைக்ரோ நியூட்ரியன்ட் வந்து பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து போரான், ஜிங்க், காப்பரு, அயான், சல்பர் இது மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம வந்து அதை வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து கொடுக்கலாங்க. ஜுடிஷியஸா கொடுக்கறது வந்து ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி இதே கண்டென்ட், இந்த என்பிகே கண்டென்ட் வித் மைக்ரோ நியூட்ரியன்ட்டோட ஆர்கானிக்ல வந்து நிறைய பயோ வந்து இருக்குங்க. ஆன்லைன்லயே வந்து நம்ம அவைலபிள். நீங்க ஓபன் பண்ணி போன்சைன் போட்டு ஃபெர்டிலைசர்ஸ் போட்டீங்கன்னாவே கம்ப்ளீட்டா உங்களுக்கு வருங்க. அதுல வந்து நம்ம செலக்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாங்க. ஈவன் கொஞ்சம் வெர்மி கம்போஸ்ட் கூட கொஞ்சம் நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வெர்மி லிக்யூட் இருக்கு இல்லைங்களா, வெர்மி வாஷை கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுல வந்து ரிச் இன் என்பிகே, மைக்ரோ நியூட்ரியன்ட், ஹியூமஸ் அதிகமா இருக்கிறதுனால நம்ம வந்து அதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி பயன்படுத்திட்டோம்னா உங்களுக்கு அந்த ஃபைப்ரஸ் ரூட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா வரும். அந்த ஹியூமிக் கண்டென்ட் இருக்கிறதுனால ஃபைப்ரஸ் ரூட்ஸ் வரும். ஆட்டோமேட்டிக்கா ஃபைப்ரஸ் ரூட்ஸ் வரும்போது உங்களுக்கு வந்து அதான் ஃபீடர் ரூட்ஸ் சொல்லுவோம் இல்லைங்களா, அது அதிகமாக எடுக்கிற இன்டேக் அதிகமாகும். அப்புறம் உங்களுக்கு இதுல என்ன ப்ராப்ளம் வருதுன்னா நான் ஃபேஸ் பண்றேன்னா, இப்ப கேனபி வந்து ரொம்ப அன்வான்டா, இப்ப ஒரு போன்சாய்டு அப்பியரன்ஸ் வந்து வெளியில இருந்து பார்த்தா உள்ற போற கிளைகளும் விஷுவலா தெரிஞ்சாதான் உங்களுக்கு அது அப்பியரன்ஸ் வந்து லைக் ட்ரீ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்ப என்ன ஆயிடுதுன்னா கேனபி ஃபுல்லா டெவலப் ஆகி ஃபுல் புஷ்டா நிறைய பிரான்ச்சஸ் கிளைகள்லாம் டெவலப் ஆகி அது அறந்த புதர் ஒரு இது மாதிரி ப்ரூம் ஸ்டைல் வருது இல்ல, ப்ரூம் ஸ்டைல நிறைய இன்னர் ஏரியாவில் வந்து உங்களுக்கு கிளைகள் உருவாயிடுது. அப்படிதான் எனக்கு மேக்சிமம் போகன்வில் அப்படிதான் ஆயிடுது. நம்ம ஃபெர்டிலைசர் கொடுக்க போகும்பொழுது நிறைய இது டெவலப் ஆகி அந்த அந்த அப்பியரன்ஸ் அது அழகை வந்து குறைக்குது சார். இப்போ புகைநூலியாவை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற அப்பியரன்ஸ் வந்து நமக்கு தேவையில்லைங்க. மேல வந்து அவுட்டர் எட்ஜ்ல வந்து பர்ஃபெக்ட் ஷேப் கொண்டு வந்துருங்க. எந்த ஷேப் பண்றீங்களோ அந்த ஷேப்பு கொண்டு வந்து விட்டுருங்க. அதுக்கு மேல நமக்கு வந்து டைரக்டா வந்து ஃப்ளவரிங் வந்து வந்துடும். அது மெச்சூர்டாக பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வெஜிடேட்டிவ் ஃப்ரூட் வந்து வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டைரக்டா ஃப்ளவரிங், சின்ன சின்ன இலைகள் தான், பூ வந்து அதிகமா உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அது மாதிரி சார். சப்போஸ் வந்து அதை ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நீங்க விரும்புனீங்கன்னா கூட கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணிக்கோங்க. அதை கட் பண்ணிட்டு கிராஃப்டிங் இதை யூஸ் பண்ணி லேட்டஸ்ட் புகைநூலியா வெரைட்டிஸ் வந்து எத்தனையோ வந்துருச்சுங்க. அதை வந்து கிராஃப்டிங் இதுல வந்து இன்சர்ட் பண்ணி அதை வந்து ஒரு 2-3 கிளைகள் கொண்டு வந்துட்டீங்கன்னா அதை வந்து ட்ரிம் பண்ணி நீங்க நிறைய, அதாவது வெட்டி விட்டோம்னா பூ மட்டும்தான் வரும். அது மாதிரியான இது கொண்டு வந்துடும். சரிங்க சார். இப்போ இன்னொன்னு growth ரெடியூஸ் பண்றதுக்கு ஹார்மோன்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என் நண்பர் ஒருத்தர் சஜஷன் சொன்னாரு. அப்படியெல்லாம் இருக்குன்னு அவரும் கொஞ்சம் ஹார்மோன் கொடுத்தாரு. இருக்கு சார், நிறைய இந்த பென்ஜைலாடினைன், சைக்ளோசெல், அது இது இருக்குங்க. பட் நம்ம பெரும்பாலும் அந்த ஹார்மோன்ஸ் வந்து நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு வந்து ஒரு சில சைடு எஃபெக்ட் வந்து வரும். பண்ணும்போது இது பண்ணும்போது நைட்ரோபென்சின்லாம் வந்து கார்சினோஜெனிக் எஃபெக்ட். அதனால அதை வந்து அதிகமா வந்து நம்ம இங்க கொண்டு வர்றது இல்லைங்க சார். ஏன்னா நம்ம பாத்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ஷேப் நம்ம வெட்டி அதை ப்ரூனிங் பண்ணி ட்ரைனிங் பண்ணி நம்ம கொண்டு வர்றதுனால அதனுடைய தேவைகள் வந்து ரொம்ப அதிகமா இதுக்கு இங்க வர்றது இல்லைங்க சார். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ சார். நான் பெரிய அவேர்னஸ் எனக்கு கொடுத்தீங்க அந்த விஷயம். இல்லைன்னா நான் அந்த ஹார்மோன் கூட வச்சிருக்கேன் கொஞ்சம். வேண்டாம், தேவையில்லை. பட் யூஸ் பண்ணலான்னு இருந்தேன். பட் ஸ்டில்னா நான் அது வரைக்கும் யூஸ் பண்ணல. வேண்டாம். அது ஒரு சில அப்நார்மாலிட்டிஸ், உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பேக்லோபியூட்ரோசால்
கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அது ஜிஏ ப்ரிகார்சரை வந்து அரெஸ்ட் பண்ணி அதை வந்து என்ன பண்ணுங்க, அதை குறைச்சி விட்டுட்டு ஃப்ளோரிங் வந்து இன்டியூஸ் பண்ணும். அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டார்வேஷன் வரும். நிறைய வந்து இன்டேக் வந்து எடுக்கும். டபுள் த டோஸ் ஆஃப் ஃபெர்டிலைசர்ஸ் வந்து நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். வாட்டரிங் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். அது மாதிரி அதை கீழே மண்ணில் இருக்கிறதெல்லாம் எக்ஸாஸ்ட் பண்ணி ஃபுல்லா எடுக்கும் போது அடுத்த சீசனுக்கு வந்து பட்டு போடும், ட்ரை ஆகி போடும். அது மாதிரி சில இது வரும். வேண்டாம், நம்ம இங்க தேவையானது நம்ம ஆர்ட்டே வந்து நம்ம அதை வெட்டி அந்த ஷேப்புக்கு கொண்டு வரும். அதுதான் நம்மளுடைய ஆர்ட். ஓகே ஓகே, தேங்க்யூ சார். இந்த மீட் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நீங்க சொன்ன தகவல் அற்புதமான தகவல். நான் புதுசா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்யூ சார். நன்றி சார். நிகழ்ச்சியில் பங்கு மிக்க நன்றி. அருமையான தகவல் வழங்கிய திரு குமரவேல், டாக்டர் குமரவேல் அவர்களுக்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது கெமிக்கல்ஸ் பயன்பாடை தவிர்க்க வேண்டும் என்ற ஒரு முக்கிய தகவல் வழங்கியிருக்காங்க. எல்லாமே பிசிக்கல் ப்ரூனிங் ட்ரைனிங் டெக்னாலஜிலேயே இதை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு அருமையான தகவல் கொடுத்தாங்க. ஆர்கானிக் இன்புட்ஸை பொறுத்தவரையில ஹியூமிக் ஆசிட் எல்லாம் இதுக்கு முக்கியமாக பயன்படுத்தப்படுகிறது. அதனால டேப் ரூட் சிஸ்டத்தை விடுத்து அந்த ஃபைப்ரஸ் ரூட்டை பயன்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுங்கிற தகவலும் வழங்குறாங்க. டாக்டர் அவர்களுக்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், இந்த டேப் ரூட்டை வந்து நாம ப்ரூன் பண்ணி பண்ணும்போது, மேனேஜ் பண்ணும்போது அது வந்து அந்த பயிரின் வளர்ச்சியை பாதிக்காதா? வளர்ச்சி பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இல்லையா? கண்டிப்பா பாதிப்பை ஏற்படுத்தணும் சார். பாதிப்பை ஏற்படுத்துறது தான் போன்சாய். ஏன்னா டேப் ரூட் சிஸ்டம் வந்து நம்ம கொடுத்தோம்னு வச்சுங்க, அது மெயினா வந்து நம்ம ஆங்கரிங்க்கு கீழே நேரா போயிட்டு அந்த காத்துல மலையில வந்து கீழே விழுகாம, அது எவ்வளவு ஆழத்துல வந்து தண்ணி இருந்தாலும் இது இருந்தாலும் அதை வந்து உறிஞ்சி எடுத்து நமக்கு இவ்வளவு நன்மைகள் வந்து டேப் ரூட் வந்து செய்யுதுங்க சார். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அதுக்கான தேவைகளே இல்லை. எல்லாமே வந்து ஆர்டிபிஷியலா கொடுக்குறோம். நம்ம கொடுக்குறோம். அதை குழந்தை வளர்க்குற மாதிரி தான். ஒரு சின்ன குழந்தைய வந்து நம்ம ட்ரெயின் அப் பண்ணி வளர்க்குறோம். அது மாதிரி தான் சார் இது. அதனால வந்து டேப் ரூட் சிஸ்டம் இருந்ததுன்னா அந்த கண்டெய்னரை உடைச்சிடும், ரொம்ப பெருசா வந்து வளரும், நிறைய சாப்பாடு வந்து எடுத்துக்கும். இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்கும். அதனால அந்த டேப் ரூட் சிஸ்டத்தை வந்து நம்ம கட் பண்ணிட்டு ஃபைப்ரஸ் ரூட்டை வந்து இந்த ஃபீடர் ரூட்ஸ், ஃபைப்ரஸ் ரூட்ஸை வந்து எவ்வளவு தேவையோ அதை மட்டும் நம்ம வந்து அலோவ் பண்ணி அதுக்கு தேவையான சாப்பாடும் அளவா கொடுக்கும். வேற ஒண்ணும் இல்லைங்க சார். நன்றி சார். அருமையான முக்கியமான தகவல் வழங்கி மிக்க நன்றி. டாக்டர் இளங்கோவன், ரிட்டையர்டு அடிஷனல் டைரக்டர், அவருடைய கருத்தை கேட்போம். டாக்டர் இளங்கோவன் சார், பிளீஸ். அனைவருக்கும் வணக்கம். அற்புதமான தொழில்நுட்பம் ஒன்று தோட்டக்கல் இருக்குன்னா இது ஒண்ணுதான் சார். ஒரு ஏழையை கூட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய அருமையான உன்னதமான வாய்ப்பு இருக்கு. அதுல வந்து கோயம்புத்தூர்ல வந்தீங்கன்னா இந்த அரசு ஏரியா, சில பகுதி சாய்பாக ஏரியா வந்து மிக பிரபலமா இதுக்குன்னே தனி கிடைச்சிருக்காங்க சார். பேம்பு பேஸ்ட் வச்சிருக்காங்க சில இடத்துல. இப்ப 05 டிக்கன் சொல்லக்கூடிய அந்த ஒரு கல்லி சொல்லுவாங்க, சப்பாத்தி கல்லி லோக்கல்ல பேசுவோம். அதுல 50 வகை 60 வகை மேல இருக்கு சார். ரவுண்டா இருக்குதா இருக்கு, எத்தனையோ வெரைட்டிஸ் இருக்குது இங்க எல்லாம். ஸோ யாருக்காவது தேவைப்பட்ட கூட இங்க அதுக்கு நம்மளுடைய கிராஜுவேட்ஸ், இங்க ஆர்டிகல்ச்சர் கிராஜுவேட்ஸ் நிறைய பேர் சீனியர்ஸ் எல்லாம் வந்து செப்பரேட்டா வச்சிருக்காங்க, கார்டன் வச்சிருக்காங்க. நெட்ல போன நிறைய கிடைக்குது டேட்டா பேஸ். என்ன முக்கியமானதுன்னா, சில பேர் இந்த மாதிரி அட்வான்ஸா போறவங்க சில பேர் இதை வந்து தவறுதலாக ஒரு கற்பனையில நம்ம செடி வளர்த்து கோல்ட்ரம் வைக்கிறோம், ஏதோ மிருகம் மாதிரி அதை நினைச்சுக்கிட்டு they make some wrong information, எஸ்பிசி வருவாங்க கொஞ்சம் விட்டாங்க. பிராக்டிகலி ஸ்பீக்கிங் வந்து இன்னைக்கு வந்து வெற்றிகள் காலம் வந்து வெற்றிகரமான தொழில்நுட்பம் கண்டுபிடிச்சு எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். அதனால எல்லா இடத்துலயுமே வந்து அந்த ஹிஸ்டரியில வந்த மாதிரி ஹேங்கிங் கார்ட்ஸ் ஆஃப் பாபிலான் மாதிரி எவ்ரி ஹவுஸ் காட் பொட்டன்ஷியல் அண்ட் இமென்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மேக் எ கிரீன் என்வரன்மெண்ட். நம்ம ஈகோ ஃப்ரெண்ட்லி மேனேஜ்மெண்ட்ல வந்து இதுல வந்து என்ன ஒரு அருமையான சின்ன அளவுலேயே காட்சி இருக்கிறது, கண்கொள்ளாத காட்சிங்க சார். இப்ப இதே மாதிரி சாருக்கு நான் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இதே மாதிரி வெஜிடபிள் காரிங் பத்தி ஒரு சார் செஷன் எடுக்கலாம். எக்ஸ்பர்ட்ஸ் ஆர் அவைலபிள் இந்த ஃபீல்ட். ஏன்னா உலகத்துக்கு நிறைய காட்ட வேண்டி இருக்குது. தோட்டக்கலையில வந்து சிற்பக்கலைன்னு வச்சிருக்காங்க சார். காய்கறி சிற்பமாங்க அதை கார்விங் சொல்ற வார்த்தை. நாங்க வந்து நிறைய எங்க போல இந்த கோடை விழா நடத்தும் போது நாங்க எங்கள்கிட்ட டியூட்டி போட்டுருவாங்க. நாங்க ஆளுங்களை பிடிச்சி வச்சு செய்வோம். வந்து நின்று பார்த்து போவோம் சார். எல்லாருமே இந்த மாதிரி வீட்டுக்கு வந்தாங்கன்னா மனசுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஈஸ்தட்டிக் வேல்யூ உள்ள அற்புதமான ஆடம்பரம் இல்லாத ஒரு மனித உழைப்பை பாராட்டக்கூடிய எத்தனை 5 வருஷம் 10 வருஷம் இருக்கு. நானே ஒரு மேகம் வளர்த்து ஒரு ஆளுக்கு கிஃப்டா கொடுத்தேன் சார். வெரி ஹாப்பியா போட் இட். ஏன்னா மேகம் அருமையா வரும், பேனியன் நல்லா வரும். பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை பார்த்த வரைக்கும் இன்ஃபேக்ட் வராதுங்கிறது இதே இல்லை. என்னன்னா அதுக்கு மீடியா கொஞ்சம் கரெக்டா மேனேஜ் பண்றதுல முக்கியமான வேலை இருக்கு. இன்னொரு ரகசியம்லாம் சார் வந்து ஆர்கானிக் பெஸ்ட் ரிக்வயர்மெண்ட்டுங்க. கெமிக்கல்கிட்டே போயிடக்கூடாது. வைக்கிற போது கொஞ்சம் சன்லைட் வரைக்கும் மாதிரி கொஞ்சம் எடுத்து வைக்கிறது முக்கியமான பாயிண்ட். ஏன்னா சார் கவர் பண்ணது கொஞ்சம் லேட்டா வச்சு சாரி பார்த்து லேட் என்ன கடைக்கு வந்து லேட் ஆச்சு. என்ன கவர் பண்ண தெரியல.
ஏன்னா நான் வெரைட்டிலாம் வந்து ரொம்ப லவ் பான்சாய். நான் நிறைய ஆர்டிகல்ஸ் போட்டிருக்கேன். நிறைய பேருக்கு வந்து ஆசையா இருக்கும். இந்த அர்பன் அக்ரிகல்ச்சர் தனியாவே ஃபீல்ட போட்டு அர்பன் அக்ரிகல்ச்சர் தனி டிபார்ட்மெண்ட்டே போட்டு நம்ம வந்து இன்னைக்கு வந்து அருமையா வச்சிருக்கோம். தோட்டக்கலை மையம் வச்சு நிறைய இடத்துல செல்லிங் பண்றோம். அங்க செம்மொழி பங்கு வச்சுக்கிறோம். இங்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான பேக்கேஜ் ட்ரைனிங் மாதிரி கொடுத்துருவாங்க. இந்த காலேஜ் ஸ்கூல் பாய்ஸ் எல்லாம் வந்து சின்ன அளவுல ஏன் ஃபெயில் இல்லைங்கிற மாதிரி they can develop the skills and it is also a wonderful business சார். இன்னைக்கு அங்க ஊட்டிக்கு போனோம்னாக்கா டீ பேஸ்ட் பிசினஸ்ல வந்து டீ டேஸ்டிங் ட்ரைனிங் இருக்கு சார். 50,000 சம்பளம் கிடைக்குது எல்லாருக்குமே. Any graduate who is willing to take up that also we are ready to help them also. Kothari Institute இருக்குது. அது வந்து நானும் ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட் நடத்திட்டு இருக்காரு. ஸோ அந்த ஆன்லைன் கோர்ஸ்லயே they give the ஆன்லைன் கோர்ஸ் ஆஃப் TNU. அப்ப டீ டேஸ்டிங் இந்த மாதிரி ஒரு தொழில் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி இந்த பொன்சாய் வரைக்கும் இன்னைக்கு கூட அது குழந்தையா தான் இருக்கு. அதனால we have to make a wonderful attempt for making it universal coverage. நம்ம தமிழ்நாடு வந்து ஒரு அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டி உள்ள ஊரா இருக்குது. இது வந்து பணக்காரங்களுக்கு பொருளே கிடையாதுங்க. இது வந்து ஒரு டேஸ்ட் ஃபார் கிரீன்னஸ் உள்ளவங்களுக்கு அதை கொடுத்து எங்கெல்லாம் சஸ்டைனபிலிட்டி சொல்றோமோ எங்கெல்லாம் தேவை சொல்றோமோ ஏன்னா அந்த அருமையா அந்த என்வரன்மெண்ட்ல வந்து ஆக்சிஜன் அப்சார்பிங் ஆக்சிஜன் ரிலீஸ் அந்த பேம்புக்கு அடிச்சிக்க முடியாது. பேம்பு இஸ் தி பெஸ்ட் பிளான்ட் ஃபார் இது ஆக்சிஜன் சப்போர்ட்டிங். அதே மாதிரி சொல்றாங்க அசாம்ல வந்து 50 டேங்கர் இல்லைங்கிறாங்க. ஏன்னா இட் ஹஸ் காட் சச் பொல்யூஷன் கண்ட்ரோலிங் மெக்கானிசம். மழை எங்கெல்லாம் முடியுதோ இங்கெல்லாம் வச்சிருக்காங்க சார். நிறைய மரங்கள் வச்சிருக்காங்க. அரசு போனாக்கா ஜஸ்ட் சாய்பங்கள் நிறைய இருக்கு. மரங்கள் இருக்கு. வீட்டுல வந்து எல்லாமே ஃப்ரண்ட்ல வைப்பாங்க, வெளியே வைப்பாங்க. ஸோ அந்த டஸ்ட் எல்லாம் வராம பொல்யூஷன் எல்லாம் ஒரு சுகாதாரமான ஒரு என்வரன்மெண்ட் மாறுறதுக்கு பொன்சாய் இஸ் வெரி குட் டெக்னாலஜி சார். வெரி ஃபைன் கவரேஜ் பண்ணி நினைக்கிறேன். நான் கேட்டுக்க நாளைக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ சார். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக திரு சுரேந்தர் அவர்கள் நிகழ்ச்சியில இளைஞ்சிருக்காங்க. சுரேந்தர் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் சார். வணக்கம் சார். ரொம்ப நாளா தேடிட்டு இருந்த ஒரு டாபிக் இன்னைக்கு கிடைச்சிருக்கு சார். எதற்கியா வந்து போன பார்க்கும்போது கிடைச்சது. நான் நிறைய நாளா இணைய முடியல. நல்ல ட்ரைனிங் சார். ரொம்ப அருமையா இருந்துச்சு. எனக்கு இதை நேர்ல ஒரு தடவை பார்த்து ஒரு ட்ரைனிங் எடுக்கணும். அந்த மாதிரி சார் எதுவும் வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதை பண்ணிக்கலாம் சார். சார் நிச்சயமாக செய்வார்னு நினைக்கிறேன். நானும் வளர்த்துட்டு இருக்கேன். இது ஆல்மோஸ்ட் இப்ப இது 7 இயர்ஸ் ஓல்டு ட்ரீ. நீங்க வாங்க சார். நீங்க சேலம் வந்தீங்கன்னா வாங்க. ஏற்காடுல நான் உங்களுக்கு ஒரு இடம் அரேஞ்ச் பண்ணிட்டு நான் கூட்டிட்டு போறேன். பாத்துக்கலாம் சார். கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா வாங்க சார். சாய்பாக்கல்ல தனியாக எக்ஸ்க்ளூசிவ் ஷாப் இருக்கு சார். இதுக்கு நிறைய ஹோட்டல் வச்சு ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு ஹாபி. இப்ப இன்னைக்கு இங்க ஆரம்பிக்கலாம் அந்த வேலையை. ஒன்லி தேவை 2 வேலை தான். சேலை பாட்டு கொஞ்சம் ஆர்கானிக் அவ்வளவுதான் சார். மனசு அவ்வளவுதான். பிளான்ஸ் எங்களாலும் கிடைக்குங்க. இந்த எலுமிச்சை பேனியன் இதெல்லாம் சூப்பரா வரும். அதே மாதிரி அந்த அத்திலாம் அருமையா நிக்குங்க. நின்று ஜெயிக்கும். நல்ல பேர் வாங்கலாம் வச்சு அழகான ஒரு பிரசன்டேஷன் பண்ணலாம். எல்லா ஃபேமிலி ரிலேஷன் வந்து பாப்பாங்க எல்லாருமே. they will also love to see the plants with very good interest. இந்த நிகழ்ச்சி ஒரு சிறப்பான தகவலை தாங்கி வந்த நிகழ்ச்சி. பொன்சாய் அப்படிங்கிற ஒரு தலைப்பு அனைவரும் அறிந்திருப்போம். ஆனால் அதில் நுணுக்கங்கள் அறியவில்லை. அதான் பலருக்கும் அது தெரிந்தாலும் தெரியாத ஒரு தகவல் இன்றைய தகவல். சோ இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக வழங்கிய டாக்டர் ஆர் குமரவேல் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக சொல்லுவாங்க 5ல் வளையாதது 50லும் வளையாது அப்படிம்பாங்க. அதுதான் இதோட ஒரு தத்துவம். அதாவது செடி சிறுசாக இருக்கும் போதே அதுல வந்து நிறைய தொழில்நுட்பங்களை புகுத்தி ட்ரைனிங், ப்ரூனிங், ரூட் ட்ரைனிங், ரூட் ப்ரூனிங் எல்லாமே செஞ்சு அதை ஒரு நல்ல ஒரு பக்குவமாக நமது விருப்பத்திற்கு ஏற்ற வடிவத்திற்கு கொண்டு வருவதுதான் இந்த கலை. இது நிச்சயமாக ஒரு கலை. கலை என்று சொல்லலாம், அறிவியல் என்று சொல்லலாம். இருந்தாலும் இது நிச்சயமாக ஒரு முதன்மையான கலை என்றுதான் நான் கருதுகிறேன். இது வந்து ஒரு இதை செய்வங்களுக்கு மனதிற்கு ஒரு இதமாக இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு இதா இருக்கும். அதே மாதிரி இது ஒரு நல்ல வேல்யூ உள்ளது, பிசினஸ் வேல்யூ உள்ள ஒரு தொழில். எனவே இதை வந்து நிறைய பேர் பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக டாக்டர் இளங்கோவன் மற்றும் இதர நண்பர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெறுகிறது. இன்னொரு நிகழ்ச்சியில் நாளை இரவு 8 மணிக்கு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். வணக்கம்.